அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி நேரம். அதாவது நவில்தரும் நூல் நயத்திற்கான நேரம் இது. இந்த கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய நயவரை இடம்பெறப் போகும் நூல் அனைவருக்கும் தெரிந்த நூல்தான். ஆனால் படித்திருப்பது மிக குறைவான நபர்களே இருக்கலாம். அந்த வகையிலே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்களின் குறளோவியம் இன்றைய நயவரை இடம்பெறப் போகும் நூலாகும். கட்சி, கொள்கை என பல்வேறுபட்ட எண்ணங்களுக்கு அப்பால் இதில் உள்ள தமிழ் நடையை அனைவருமே ரசித்திருக்கலாம். அவ்வாறாதான் அறியப்படுகிறது. இதில் திருக்குறள் முழுமைக்குமான 1330 குறளுக்குமான விளக்க உரை இல்லை எனினும் இந்த நூலை பற்றிய நயவரை இந்த குறுகிய நேரத்தில் செய்வது என்பது இன்றைய நயவரையாளர் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக பெரும் சவாலாக இருக்கும். சற்று முன்னதாக சீரா ஐயா பேசிக் கொண்டிருக்கும் போது இதை சில தொடர்களாகவே அமைக்கலாம் என கூறினார். அது ஒரு நல்ல ஆலோசனையாக அமையலாம். அது எவ்வாறு அமைக்கலாம் என்பதையும் ஐயா அவர்களே பின்னால் தெரிவிக்கலாம். அந்த வகையிலே இன்றைய நயவுரையை ஒரு பொது நோக்காக கருதி திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் நமக்கு அளிக்க உள்ளார். அவர் இதற்கு முன்னதாகவும் இந்த நிகழ்விலே பல நயவுரைகளை நமக்காக வழங்கியுள்ளார். ஒரு வேதிப்பொருள் தொழிற்சாலையிலே பொது மேலாளராக பணிபுரியும் அவர் தனது பணிகளுக்கு இடையே இந்த பணியையும் நமக்காக செய்ய வந்துள்ளார். அவரை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோலவே இந்த இணைய கூட்டத்தில் கலந்துள்ள அனைவரையும் வருக வருக என 3 அமைப்புகளின் சார்பாக வரவேற்பை நிறைவு செய்கிறேன். ஐயா ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் ஐயாவை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னி அவர்கள் தொடர்ந்து வழங்குவார். நன்றி. நன்றி, வணக்கம். இன்று நம்மிடையே பேசியிருப்பவர் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர். நமது நிகழ்ச்சியில் பலவற்றில் அவர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். இவர் ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியில் வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூலை பற்றியும், வள்ளுவம் என்ற நூலை பற்றியும், நூலில் இருக்கின்ற பொருள்நிலை என்ற அத்தியாயத்தை குறித்தியும் நம்மிடையே பேசியிருக்கிறார். ஆனால் அவர்கள் வேதிப்பொறியியல் பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பயின்றவர், பாலிமர் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர், தனியார் துறையிலே பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். வைணவம் இவருடைய இயங்கும் தளமாக இருக்கிறது. வைணவம் குறித்து பல்வேறு வலைப்பதிவுகளை செய்து வருகிறார். திருப்பாவை பாசுரங்களும் அதற்கான பொருள் விளக்கமும் என்ற நூலும், 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்களில் காணப்படும் இலக்கிய சுவை என்ற நூலும் இவர் கைவண்ணம் வந்தவை. படிப்பு மற்றும் பணியை தாண்டி தமிழ் இலக்கியத்திலும் கவிதைகள், கட்டுரைகள் எழுதுவதிலும் பேசுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் நடத்தும் முதல் மொழி என்ற இலக்கிய இதழின் ஆசிரியராக செயல்பட்டு வருகிறார். அன்னாரை வரவேற்று வணங்கி குறளோவியம் குறித்த தன்னுடைய எண்ண கருத்துக்களை பதிவு செய்யுமாறு வேண்டுகிறேன். ஐயா, வணக்கம். வணக்கம். கடலேறு மொழித்தமிழே, இன்ப கடலேறு தனித்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய். தமிழ்த்தாய்க்கு முதல் வணக்கம், அவையோர்க்கு என் வணக்கம். கற்க கசடர வள்ளுவர் குரல் குடும்பம் மற்றும் வலைத்தமிழ் அமைப்பின் சார்பாக நடைபெறும் இந்த வாராந்திர நவில்தோறும் நூல்நய குரல் விளக்க கூட்டத்தில் தொடர்ந்து எனக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு 3வது வாய்ப்பாக எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நவில்தோறும் நூல் நயம் இந்த
அரங்கத்தில் நாம் பலவிதமான நூல்களை இதுவரை தொட்டு பேசியிருக்கின்றோம், விரிவாக பேசியிருக்கின்றோம், விளக்கி பேசியிருக்கின்றோம். பல சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள், பேராசிரியர்கள், புலவர்கள் என பல்வேறுபட்ட துறையை சார்ந்தவர்கள் பலவிதமான நூல்களை குறித்து, அதாவது திருக்குறளை குறித்த நூல்களை குறித்து தங்கள் பார்வைகளை இங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் பேச இருக்கும் ஒரு திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல் குறளோவியம். சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஐயா சிஆரோடு பயணிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது இந்த நூலை பற்றி பேசலாமா என்ற ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் அவர் இந்த நூலை பற்றி பேசலாம், இதை பிரித்து பேசலாம் என்று ஒரு அறிவுரையை வழங்கினார். இன்று முதல் வாய்ப்பாக எனக்கு கிடைத்திருக்கிறதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஐயா கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2-3 நாட்களுக்கு முன்பாக எனக்கு அவர் அலைபேசியில் தொடர்பு கொண்டார். உங்களுக்கு கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படின்னு கேட்டாரு. என்னங்க ஐயா சொல்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க பேசுறீங்களா அப்படின்னாரு. அதுக்கு என்னங்க ஐயா, கண்டிப்பா பேசுறேன் நானு அப்படின்னு சொன்னேன். ஆனா அது வந்து ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில நான் பேசிட்டேன். மிகவும் ஒரு குறுகிய காலம், அதனால வந்து நான் வந்து எப்படி அதை பேச போறேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மலைப்பாதான் இருக்கு. இருந்தாலும் வந்து என்னால முடிந்த கருத்துக்களை வந்து நான் தொகுத்து வழங்க விரும்புகிறேன். குறளோவியம். அதற்கு முன்பு கலைஞரை பற்றி நாம் சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? கலைஞரை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தனிப்பட்ட முறையிலே நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அவருக்கும் எனக்கும் நேரடி தொடர்பு ஏதும் கிடையாது. ஆனால் அவரை நான் ஒரு ஆசானாக ஏற்றுக்கொண்டவன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய ஆசானாக, என்னுடைய தலைவனாக நான் ஏற்றுக்கொண்டவன். அவர் நடத்திய அவர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். அவரோடு சில நிமிடங்கள் அல்லது சில வினாடிகள் பேசும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இது போன்ற வாய்ப்புகள் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. ஏறத்தாழ எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து அவருடைய ஒரு மாணவனாக, அவருடைய ஒரு பற்றாளனாக, அதாவது இயக்கம் சார்ந்த கொள்கைகள் அதையும் தாண்டி அவர் தமிழ் மீது பற்று கொண்டதால், அவர் தமிழின் மீது பற்று கொண்டு அவருடைய ஒரு மாணாக்கனாக நான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். எனக்கு விவரம் தெரிந்து 1984 அல்லது 85, அப்போது சற்றப்ப எனக்கு ஒரு 6 அல்லது 7 வயது இருக்கும். அன்று தொடங்கி என்னுடைய ஆசானாக, என்னுடைய தலைவனாக நான் ஏற்றுக்கொண்டது கலைஞர் அவர்களை தான். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களை பற்றி, அவர் எழுதிய குறளோவியத்தை பற்றி பேசுவதற்கு இந்த எளியனுக்கும் வாய்ப்பு கிடைத்தது நான் பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன். கலைஞர் பலவிதமான பன்முகங்களை கொண்டவர். அவர் ஒரு எழுத்தாளர், ஆகச்சிறந்த எழுத்தாளர், ஆகச்சிறந்த பேச்சாளர், ஆகச்சிறந்த வசனகர்த்தா என்ற பல முத்திரைகள் அவருக்கு உண்டு. அவர் தொடாத துறைகளே இல்லை. ஏறத்தாழ எழுத்துலகில் நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். சிறுகதைகள், அதாவது புதினங்கள், சிறுகதைகள் மற்றும் முரசொலியில் தொடர்ந்து கட்டுரைகள், கவிதைகள் என்று பலவிதமான எழுத்துப் பணிகளை அவர் செய்திருக்கின்றார். அதோடு இல்லாமல் மேடை பேச்சிலும் அவரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. முக்கியமாக திரைப்படத்துறையிலும் தன்னுடைய கால் தடத்தை அவர் பதித்திருக்கின்றார். பல திரைப்படங்களுக்கு, வெற்றி திரைப்படங்களுக்கு வசனங்களை எழுதி குவித்திருக்கின்றார். முதலில் திரைப்படத்துறையில் வசனம் மு. கருணாநிதி என்ற பெயர் வரும் அளவுக்கு தமிழ் துறையில் ஒரு புரட்சியை செய்தவர் கலைஞர் கருணாநிதி என்றால் அது மிகை அல்ல. அப்பேற்பட்ட புகழக்கூறியவரை இப்பொழுது நூற்றாண்டு விழா அவருக்கு நிறைவடைந்திருக்கின்றது. நூற்றாண்டு கண்ட ஒரு தலைவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்வாகவே நான் இதை எடுத்துக்கொள்கின்றேன். கலைஞர் பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டேன். அதில் மிக முக்கியமாக இருப்பது அவர் எழுதிய 3 படைப்புகளை கூறலாம். 1 குறளோவியம், 2 சங்கத்தமிழ், 3 தொல்காப்பியத்திற்கு அவர் உரை எழுதியிருப்பது. இந்த 3ம் அவருடைய படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்புகளாக கருதலாம். ஏனென்றால் இது இரண்டும், அதாவது சங்கத்தமிழில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்களை, அகநானூறு, புறநானூறு உட்பட பலவிதமான பாடல்களை சங்கத்தமிழாக நமக்கு அந்த சாரை பிழிந்து கொடுத்திருக்கின்றார். அது அவருடைய ஆகச்சிறந்த படைப்பாக இருக்கின்றது. அதுபோல குறளோவியத்தை சற்றொப்ப அவர் ஒரு அரை நூற்றாண்டு என்று சொல்லக்கூடாது, ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் தொடங்கிவிட்டார். 1945 ஆண்டே அவர் இதை எழுத தொடங்கிவிட்டார். 1945 ஆண்டு திராவிட இயக்க ஆதரவு கொண்ட இதழ்களில் இதை பற்றி அவர் எழுதத் தொடங்கினார். பின்னர் 1980களில்
குங்குமம் பத்திரிகையிலும் தினமணி பத்திரிகையிலும் தொடர்ந்து குறளோவியம் என்ற இந்த கருத்தை ஒட்டி, குறள்களை ஒட்டி அதை எழுத ஆரம்பித்தார். இந்த குறளோவியமானது அவர் சொன்ன விதமானது மக்களை கவர்ந்தது, அது மக்களிடையே சென்றடைந்தது. அதனால் மக்கள் அதை மிகவும் விரும்பி ரசித்தார்கள். நான் பல மேடைகளில் பேசியது உண்டு. திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். பல பேராசிரியர்கள், பல புலவர்கள், பல சான்றோர்கள் என பெருமக்கள் பலரும் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த உரைகளிலிருந்து சிறிது மாறுபட்டது, வேறுபட்டதல்ல, சிறிது மாறுபட்டது, புதிய கோணத்தில் புதிய கோணத்தில் படைக்கப்பட்டது இந்த குறளோவியம் என்றால் அது மிகையாகாது. அதை எப்படி நான் ஒரு சான்றோடு கூறுகின்றேன் என்றால், இந்த குறளோவியம் நூலுக்கு அணிந்துரை எழுதி தந்திருப்பவர், அணிந்துரை வழங்கியிருப்பவர் பேராசிரியர் மூதறிஞர் வாசுப மாணிக்கனார். வாசுப மாணிக்கனார் அவரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தமிழுக்கு தொண்டு செய்த பெரும் தொண்டர். காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் புலத்தின் தலைவராக இருந்தவர். தமிழில் பல நூல்களை படைத்திருக்கின்றார். தொல்காப்பியத்திற்கு அவர் உரை எழுதியிருக்கின்றார். திருக்குறளுக்கும் அவர் திருக்குறள் சம்பந்தப்பட்ட வள்ளுவம் என்ற ஒரு அருமையான ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அந்த வள்ளுவம் நூல் குறித்து நம்முடைய இந்த நவில்தோறும் நூல் நிலையம் நிகழ்ச்சியில் நாம் பல வாரங்கள் தொடர்ந்து பேசி இருக்கின்றோம். அவர்தான் இந்த குறளோவியத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கின்றார். ஆனா அணிந்துரையை நான் முழுமையாக விளக்க போவதில்லை. அதில் அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டும் நான் இங்கு எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். அந்த அணிந்துரையில் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், பலர் இதற்கான விளக்கத்தை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மாறுபட்ட கோணத்தை இதில் பதிவு செய்திருக்கின்றார். எப்படி பதிவு செய்திருக்கின்றார்? இவர் அந்த குறளை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு பொழிப்புரையோ விளக்க உரையோ கொடுக்காமல் அந்த குறளை தொடர்பு படுத்தி, அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி, அந்த நிகழ்வுகளை கொண்டு அதை ஒரு சிறுகதையாக அல்லது ஒரு கவிதை வடிவாக அல்லது அதனை ஒரு வசன தொடர்பாக அதை பகுத்து அதை நமக்கு அளித்திருக்கின்றார். இது ஒரு புதுமையான ஒரு உத்தி என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இதற்கு முன்பு யாரும் செய்ததில்லை என்றால் அப்படி யாரும் செய்ததில்லை என்றுதான் பொருள். ஏனென்றால் மற்றவர்கள் அந்த குறளை ஒட்டி குறளுக்கான விளக்கங்களை, அதற்கான ஒரு தெளிவுரை போல அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் அதை ஒரு முற்றிலும் வேறுபட்ட பரிமாணத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அதற்கு அப்படி அவர் எடுத்து காட்டியதற்கு காரணம் என்னவாக இருக்கக்கூடும் என்றால், அவர் மக்களிடம் கொண்ட தொடர்பு தான். ஏனென்றால் மக்களிடம் தினம் தினம் தொடர்பு கொண்டிருந்தார். தன்னுடைய பேச்சால், தன்னுடைய எழுத்தால் தொடர்பு கொண்டிருந்தார். அப்படி தொடர்பு கொண்ட போது இந்த இலக்கியம், அதாவது இந்த அறநூல் எப்படி மக்களை சென்றடைய வேண்டும், இந்த அறக்கருத்துக்கள், வள்ளுவ நூலத்தும் அந்த வள்ளுவ நியதி எப்படி மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை யோசித்து அதை இதை போல எளிமையாக நாம் படைத்தால்தான் மக்களை மிக எளிமையாக அது சென்றடையும் என்ற ரீதியில் தான் இந்த குறளோவியத்தை படைத்திருப்பார் என்பதை உணர முடிகின்றது. அதுவும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த கதாபாத்திரங்களின் பெயர்கள், அவர் எடுத்துக்கொண்ட அந்த சமகாலத்து நிகழ்வுகள், இதையெல்லாம் நாம் மிகவும் நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்திகள். பழங்காலத்தில், அதாவது சங்க காலத்தில் நடந்த செய்திகளையும் தொடர்பு படுத்துவார். அதே போல அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் தொடர்பு படுத்துவார். அதனையும் கடந்து சமகாலத்து நிகழ்வுகள், அதாவது அவர் அந்த வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் தொடர்பு படுத்தி, அந்த தலைவர்களை, அந்த நிகழ்ச்சிகளையும் தொடர்பு படுத்தி அவர் இதில் எழுதியிருக்கின்றார். பல குறள்கள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஐயா சக்கரபாணி குறிப்பிட்டது போல இந்த நூலை பற்றி பேச வேண்டும் என்றால் மிக விரிவாக பேச வேண்டும். அதற்கு நிறைய தலைப்புகளும் அதில் இருக்கின்றது. ஆனால் நான் எப்படி இதை பிரித்திருக்கிறேன் என்றால், ஒரு 4 தலைப்புகளாக பிரித்திருக்கின்றேன். அதாவது திருக்குறளில் கலைஞர் படைத்த குறளோவியத்தில் கலைஞரின் அரசியல் சிந்தனை எப்படி இருக்கிறது, கலைஞரின் இலக்கிய சிந்தனை எப்படி இருக்கின்றது, அதே போல அவருடைய சமூக நோக்கு சிந்தனை எப்படி இருக்கின்றது, உரைநடை எப்படி இருக்கின்றது, வள்ளுவரின் பார்வையாக அவர் எப்படி வைத்திருக்கின்றார். அதாவது சில குறட்பாக்களில் வள்ளுவரே விளக்கம் சொல்வது போல ஒரு யுத்தி கையாளப்பட்டிருக்கின்றது. அப்படி வள்ளுவர் எப்படி திருக்குறள் இயற்றிய வள்ளுவரே எப்படி தன்னுடைய குறளுக்கு விளக்கம் சொல்கிறார் என்பது போல சில பகுதிகள் இருக்கின்றது, சில குறட்பாக்கள் இருக்கின்றது. இப்படியாக நான் ஒரு 3-4 எனக்கு தெரிந்த வகையில் இதை பிரித்திருக்கின்றேன். ஏனென்றால் இது மிகவும் ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு நூல் என்றுதான் சொல்ல வேண்டும்.
என்னுடைய 15-16 வயதிலிருந்து நான் இதை படிக்க தொடங்கி இருக்கின்றேன். அப்போதெல்லாம் எனக்கு எதுவும் புரியாது. இந்த நூலை வாங்கியதற்கு ஒரே காரணம் கலைஞர் எழுதியிருக்கிறார், தலைவர் எழுதியிருக்கிறார், அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அப்போது நான் அதை வாங்கினேன். அதற்கு பிறகு படிப்படியாக என்னுடைய வயது, என்னுடைய அனுபவம் காரணமாக எப்போதெல்லாம் எனக்கு ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒரு மேற்கோள் காட்டணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படிதான். இப்போ நான் தமிழ் பேசுறது, தமிழ் எழுதுறது எல்லாமே காப்பின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒளிவு மறைவு கிடையாது. அதாவது என்னுடைய யுக்தி அப்படின்றத நான் இப்போ சமீப காலத்துல நான் பயன்படுத்தி கொண்டது. என்னுடைய எழுத்தாற்றல் மேம்படுவதற்கு ஒரு நேரடி காரணமாக இருப்பவர் கலைஞர் என்றால் அதை நான் பெருமையோடு கொள்வேன். அதாவது அவரை போல யாரும் எழுத முடியாது. ஆனா அதுல இருந்து அந்த சாயல் சொல்லுவாங்க, அந்த சாயலை வாங்கி இருக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த மாதிரி அவருடைய குரலை வைத்த குங்குமம் அப்ப நாங்க வாங்கிட்டு இருந்தோம். ஏறத்தாழ அந்த காலகட்டத்துல 88, 89 அந்த காலகட்டத்துல எல்லாம் குங்குமம் எங்க வீட்டுல வாங்குவாங்க. வாங்கின உடனே முதல் வேலையா நான் இவர் இந்த குரலை வைத்த அந்த குரட்பா என்ன எழுதியிருக்காரு, புரியுது புரியலன்றதா அடுத்த விஷயம். தெரிஞ்சதை படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா 2000-2001 ஆண்டு இதனுடைய பதிப்பு வெளியே வந்தது. ஒரு நூல் ஏறத்தாழ 11 பதிப்புகளை கண்டிருக்கிறது என்றால் அது அந்த நூலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த குறளோவியம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு அரசியல் தலைவராக இருந்து அவருக்கு ஆதரவும் இருந்தது, எதிர்ப்பும் இருந்தது. இத்தகைய சூழல்ல அவருடைய எழுத்தை எல்லாருமே மதிச்சாங்க, அவருடைய எழுத்து எல்லாராலுமே போற்றப்பட்டது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த குறளோவியம் நூல் இத்தனை பதிப்பு வந்தது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த குறளோவியத்துக்கு பாத்தீங்கன்னா வாசுப மாணிக்கனார் அணிந்துரை எழுதியிருக்கிறாரு. பல பேராசிரியர்கள் இதுக்கு பாராட்டி இருக்கிறாங்க. அதாவது பேராசிரியர் க அன்பழகன் இதற்கு பாராட்டி இருக்கிறாரு. அதே போல தமிழ் குடிமகன் இதை அதற்கான ஒரு வாழ்த்துறை வழங்கி இருக்கிறாரு. அந்த மாதிரி பல்வேறு அரசியல் கட்சியும் தாண்டி பல்வேறு தரப்பினரும் இதற்கான ஒரு விளக்கத்தை, அதாவது ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாங்க. அது மூலமாவே இந்த நூல் எவ்வளவு சிறப்பா இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் நேரடியாக இப்ப நூலுக்கு வரேன். இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கலைஞருடைய அரசியல் சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு அதை நான் எப்படி இது பண்ணிருக்கேன்னா ஒரு 10 தலைப்பு எடுத்திருக்கேன். ஆனா அதுல நான் எடுத்து சொல்லக்கூடிய குரல்கள் ஒரு 3 குரல் பாக்களை வச்சு நான் விளக்க விரும்புறேன். அதுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க, தலைவர்கள் எந்தெந்த தலைவர்களை பத்தி அவர் குறிப்பிட்டிருக்காருன்னா, உத்தமர் காந்தியடிகளை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு, பூட்டோவை பத்தி குறிப்பிட்டிருக்காரு, அதே போல புரட்சியாளர் பகத்சிங்கை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு, பேரர் அண்ணாவை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு, தந்தை பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறாரு, பொது உடைமை தலைவர் கார்ல் மார்க்ஸை பத்தி எழுதியிருக்கிறாரு, ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் குர்ஷேவை பத்தி எழுதியிருக்கிறாரு. இது எல்லாமே வேறு சில அரசியல் தலைவர்களே எழுதியிருக்கிறாரு. ஆனா நான் இப்ப நேரமின்மையால இந்த ஒரு 10 தலைவர்களை மட்டும்தான் நான் இங்க அந்த குரல்கள்ல அவர் சொன்னதை இங்க தொகுத்திருக்கிறேன். அதுல இருந்து நான் ஒரு 3 குரட்பாக்களை இங்க விளக்க விரும்புறேன். முதல்ல 828ஆம் குரல், தொழுத கையுள்ளம். அதை வச்சு அவர் எப்படி மகாத்மா காந்தியடிகளை அங்க குறிப்பிடுறாரு அப்படின்றத சொல்றேன். அவர் எப்படி சொல்றாருன்னா இதை ஒரு கதை வடிவுல தான் கொண்டு போறாரு. இது ஒரு சின்ன ஒரு கதை வடிவுல தான் கொண்டு போறாரு. மகாத்மா காந்தியடிகள் வராரு. மகாத்மா காந்தியடிகள் வரும்போது அவருடைய கைத்தடியை கொண்டு வராரு. அந்த முகமானது ஒளி வீசக்கூடிய முகமாக இருக்கிறது. அந்த கண்கள் மிக பிரகாசமாக இருக்கின்றது. அதை பார்ப்பவர்கள் ஒரு அவரை ஒரு வழிபடுவதற்குரிய ஒரு தலைவராக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்றத அங்க குறிப்பிட்டு இந்த குரலுக்கு எப்படி கொண்டு வராரு பாருங்க. அதுதான் கலைஞருடைய ஆகச்சிறந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். நான் நானே சொல்றதை விட அவர் எழுதின அந்த எழுத்துக்கள்ல சொல்லும் போது அதனுடைய சுவை நல்லா இருக்குன்றதுனால நான் அப்படியே குறிப்பிட வருகிறேன். அங்குள்ளோர் கரங்கள் அனைத்து மலர்ந்த பூக்கள் மீண்டும் முட்டானது போல் விளங்குகின்றன. ஆம், அனைவரும் அவரை வணங்குகின்றனர். அவரும் அவ்வாறே வணங்குகிறார். அந்த வணக்கத்தை சூழ்ந்திருந்தோர் வாழ்த்தாக எண்ணிக்கொள்கின்றனர். காலமுணர்த்தும் கருவி, அதாவது வாட்சி, கடிகாரம், காலமுணர்த்தும் கருவி அவரது இடுப்பிலே ஆடிக்கொண்டிருக்கின்றது. கூப்பியிருந்த கரங்களில் ஒரு கரம் அவரை நோக்கி நகர்கிறது. இங்கதான் டர்னிங் பாயிண்ட், இந்த கதையினுடைய ட்விஸ்ட்னு சொல்லாங்க பாரு. அதான், கூப்பியிருந்த கரங்களில் ஒரு கரம் அவரை நோக்கி நகர்கிறது. கூட்டத்தில் இருந்தவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த மனிதன் மட்டும் அவர் அருகே செல்கின்றான். ஏன் அருகே செல்கின்றான் என்று நினைப்பதற்குள்ளாக அவன் அவரை தாழ்ந்து வணங்குகின்றான். அந்த தும்பை மலர் உள்ளம் அவன் மீது அன்பை அள்ளி வீசுகிறது. அம்மாவோ,
அந்த கொடியவனின் கும்பிட்ட கைக்குள்ளே கொலைக்கருவி பதுங்கி இருக்கிறது. அந்த கைத்துப்பாக்கி திடீரென அந்த இடத்தில் அமைதியை கெடுக்கிறது. அந்த கைத்துப்பாக்கி திடீரென அந்த அமைதியை கெடுக்கிறது. அசை போட்டவாறு கண்மூடி இருக்கும் பசுவின் மீது, இங்க அந்த ஓமை சொல்றாரு பாருங்க, அசை போட்டவாறு கண்மூடி இருக்கும் பசுவின் மீது புலியொன்று பாய்ந்தது போல் அந்த அமைதியான சூழ்நிலை மீது வேட்டு சத்தம் தாக்கியது. அதாவது துப்பாக்கி குண்டு வந்து வெடிக்கிறது. அந்த கோட்ஸை வந்து எப்படி அந்த துப்பாக்கியால சுடுறான் அப்படின்றத வந்து அருமையா வந்து விளக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, அமைதி அழிந்தது, இருள் மூடிக்கொண்டது, இதய பகுதியிலிருந்து குருதி வெள்ளம் பெருக்கெடுக்க அந்த எளிய உருவம் ஏழைகளின் நம்பிக்கை விளக்கு பூமியில் சாய்ந்து விட்டது. தொழுத கைக்குள் இருந்த படை நாட்டு தந்தையின் உயிரை குடித்து விட்டது. இது போலவும் நடக்கக்கூடும் என்பதை வள்ளுவரின் நுண்ணறிவு எப்படித்தான் முன்கூட்டி உணர்ந்திருந்ததோ. இந்த மாதிரி ஒரு விஷம செயல் நடக்கும் அப்படின்றத வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எப்படி நுண்ணிப்பா பார்த்திருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு, தொழுத கையுள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்ற குரலை சொல்றாரு. பகைவர்கள் வணங்குகின்ற போது அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருக்கும், அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுவதும் அப்படிப்பட்டதே என்று அடையாளம் காட்டுகிறார் அவர். அண்ணல் காந்தியடிகளின் முடிவு இந்த குரலை மெய்ப்பிக்கும் எடுத்துக்காட்டு அல்லவா? உண்மையிலே சொல்றேன், சத்தியமா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஓமையை படுத்தி எழுதுறது அப்படின்றது வந்து நடைமுறை சிக்கல் மிகுந்தது. அதை வந்து அந்த அனுபவத்தால, அந்த ஆற்றலால, அந்த தமிழ் உணர்வால தான் வந்து இப்படி வந்து எழுத முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 வரிகள் அல்லது 30 வரிகள். நானே வந்து இதை குறைச்சிட்டேன். சொல்ல போனா இதுல ஒரு 35-40 வரிகள் இருக்கும். அதுல ஒரு 20 வரிகள் தான் படிச்சு காட்டியிருக்கான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓமையை சொல்றது எப்படி இருக்கு, அந்த ஓமையை சொல்லிட்டு அது வந்து மக்களுடைய மனதில வந்து போய் பதிகிற மாதிரி இருக்கு. இந்த நம்ம கடுமையான வார்த்தைகளாலோ அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்ற அந்த சிக்கலான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து அவர் பயன்படுத்தல. எளிய வார்த்தைகள், எளிய சொல்லாடல்கள். ஆனா வந்து சொல்ல வர கருத்தை ஐயன் வள்ளுவர்களுடைய அந்த குரல் வந்து எப்படி மக்களுக்கு வந்து அதனுடைய பொருள் புரியும் அப்படின்ற அழகில வந்து இந்த குரலை வந்து படைத்திருக்கிறாரு. மிக அருமையான ஒரு குரல். அந்த குரலுக்கான விளக்கம் வந்து அருமையா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து குரல் எண் 357. இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உயிராக இருக்கக்கூடிய உத்தமர் பேரர் அண்ணாவை பற்றியது. கலைஞர் வந்து 2018ஆம் ஆண்டு மறைந்தார். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் மறைந்தார். அதற்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து உடல் நலிவாக இருந்தார். அப்போது வந்து அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து சில கேள்விகள், அவருக்கு வந்து என்ன தலைவர் வந்து பேசவே மாட்டேன்றாரு, எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அங்க காவிரியில வந்து அட்மிட் ஆயிட்டு இருந்த போது வந்து நாங்க ஒரு குழுவா இருந்தோம். அந்த நண்பர்கள், அதாவது அந்த நேரத்து நண்பர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தினந்தோறும் வந்து என்னுடைய அலுவலக பணியை முடிச்சுட்டு நான் அங்க போய் உட்காருவேன். கலைஞரை பத்தி நினைவுகளை வந்து பகிர்ந்துக்குவோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, சில மூத்த குடிமக்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்க வந்து 1950-60 பொதுக்கூட்டத்தில் இப்படி எல்லாம் கலந்து கொண்டோம், அப்படி எல்லாம் கலந்து கொண்டோம், அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அப்படி ஒரு சூழல்ல வந்து கலைஞர் வந்து அந்த உடல்நிலை நலிவுற்ற போது வந்து அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், உங்களுக்கு வந்து யாரை வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து அந்த நேரத்துல வந்து நினைவு வந்து கொஞ்சம் அந்த நினைவாற்றல் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பித்திருந்த சூழ்நிலை கூட சொல்லலாம். அவர் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு நிலையில வந்து அப்ப இல்ல. அவர் வந்து எழுதி காமிச்சாராம், அண்ணா. அவருடைய அந்த ஊன், அவருடைய உடல், அவருடைய உயிர் எல்லாத்திலையும் கலந்த ஒரே ஒரு சொல் அண்ணா. அந்த அண்ணாவை பத்தி தான் வந்து இந்த குரல் வந்து எழுதியிருக்காரு. இந்த குரல் வந்து அதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நான் அந்த கதையினுடைய கருவை மட்டும் சொல்லிட்டு கடைசி இதை மட்டும் நான் அவர் எழுதுனதை படிச்சு காமிக்கிறேன். என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த வெளிநாட்டு டூரிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்களாம். இந்தியாவுக்கு வரும்போது வந்து ஒவ்வொரு நகரத்துக்கும் வந்து போறாங்களாம். டெல்லியில போயிட்டு வந்து மகாத்மா காந்தியர்களுடைய அவருடைய அந்த சமாதியை வந்து போய் பாக்குறாங்களாம். அதே மாதிரி வந்து பாராளுமன்றத்தை வந்து பாக்குறாங்களாம். அந்த மாதிரி டெல்லி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து அப்படியே தென்னிந்தியாவுக்கு வராங்களாம். தென்னிந்தியாவில வந்துட்டு பெரியாருடைய நினைவிடத்தை பத்தி கேள்விப்படுறாங்களாம். பெரியாருடைய நினைவிடத்துக்கு போறாங்களாம். அதே மாதிரி வந்து அங்க ராஜாஜி அரங்கம் இருக்கு. அந்த இதுக்கு வந்து ராஜாஜியுடைய நினைவு அரங்கம் இருக்கு. அந்த நினைவரங்கத்துக்கு போய் ராஜாஜினுடைய புகழ், ராஜாஜினுடைய புகழ் வந்து தெரிஞ்சதுனால அங்கேயும் போயிட்டு வராங்களாம். இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியா வந்து அங்க வந்து அண்ணாவுடைய துயிலகம், அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு வந்து வராங்களாம். வந்த போது வந்து எப்படி வராங்களோ அதை எப்படி சொல்றாரு பாருங்க. நெடிய தூண் அவர்கள் வருகையை கல்லறைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தூயவருக்கு உணர்த்துவது போல் நின்று கொண்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் கல்லறையை தங்கள் கண்களால் தொழுதினர்.
கண்களால் வணங்கினார்னு சொல்லல, கண்களால் தொழுதனர். இதுதான் வந்து கலைஞருடைய எழுத்தாற்றல், அவருடைய தமிழ். எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது, எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அந்த வாசகத்திற்கு பொருள் புரிந்து கொள்ள அந்த அயல் நாட்டினர் அவா கொண்டனர். மொழிபெயர்ப்பாளர் விளக்கினார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 சொற்களை மறைமொழிகளைப் போல தமிழுக்கு தந்தவர், மன்னிக்கவும் தமிழர்களுக்கு தந்தவர். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று தன்னை பின்பற்றியோருக்கு வலியுறுத்தியவர். அந்த இதயத்துக்கு சொந்தக்காரர். அவர் பெயர்தான் அண்ணா. அண்ணாதுரையாக பிறந்தார். இத்தகைய மறைமொழிகளை என்றும் அழியாத அளவுக்கு தந்த காரணத்தால் அண்ணாவாக மாறினார். அந்த விளக்கம் கேட்ட அயல்நாட்டு சுற்றுப்பயணர்கள் கல்லறையை கண்களில் ஒற்றிக் கொண்டனர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அந்த சொற்களின் ஆழத்தை ரசித்தனர், புகழ்ந்தனர், போற்றினர். அதுக்கப்புறம் தான் ஹைலைட். அவர் எப்படி இதை வந்து இது வரைக்கும் சொன்னது வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டவர் சொன்ன மாதிரி கூட இருக்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, இங்கதான் கலைஞர் நிற்கிறாரு. பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் சிறப்பை உலகில் அழியாமல் விளங்கிடும் அவர்களது மறைமொழிகள் காட்டிவிடும் என்ற குரல் கருத்தின் மாண்பும் அந்த பயணிகளுக்கு விளக்கப்பட்டது. எப்படி விளக்கப்பட்டது? நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஆஹா, இது மாதிரி யார் எழுத முடியும்? இவ்வளவு எளிமையா எப்படி எழுத முடியும்? புரியுற மாதிரி எப்படி எழுத முடியும்? அங்கதான் வந்து கலைஞருடைய குரல் ஓவியம் வந்து நம் மனசுல வந்து ஓவியமா நிக்குது. இப்படி வந்து அவர் அண்ணாவை பத்தி இங்க எழுதி முடிச்சாரு. அடுத்தது வந்து நான் ஏன் வந்து இந்த 3 தலைவர்களை வந்து இது பண்றேன்னாக்க வந்து மற்ற தலைவர்களை குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து இது வந்து அவருடைய மனதுக்கு பிடித்தது. அதனால வந்து அவர் மனதுக்கு பிடித்ததை வந்து நம்ம சொன்னாக்க ரொம்ப ஒரு ரசிக்கத்தக்க வகையில் இருக்கின்றதுனால வந்து இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மற்ற தலைவர்களை குறைந்து மதிப்பிடுவதாக அல்ல. இவங்களை பத்தி எழுதியிருக்காரு, மற்றவங்களை பத்தி எழுதியிருக்காரு. நேரம் இருக்கும்போது அதை பத்தியும் நாம வந்து பேசலாம். அடுத்தது வந்து அவர் வந்து அவருக்கு பிடித்த தலைவர் வந்து தந்தை பெரியாரை பத்தி எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா மூதறிஞர் ராஜாஜியும் வந்து அவருக்கு பிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருக்கும் மூதறிஞர் ராஜாஜிக்கும் இருக்கக்கூடிய நட்பை பற்றி விளக்கக்கூடிய ஒரு குரல். இந்த நட்பு அதிகாரத்தை வைத்து வந்து இந்த குரலை வந்து நமக்கு விளக்குறாரு, அவங்க நட்பு எப்படி இருக்குன்றது. இதனுடைய அந்த பின்புலம் பேராசிரியர் வாசுபா மாணிக்கனார் சொன்ன மாதிரி வந்து கலைஞருடைய உத்தி எப்படி இருக்குன்னா வந்து குரலை வந்து ஒண்ணு பின்புலத்தை முன்னாடி சொல்லிட்டு குரலை விளக்கி இருப்பாரு, அல்லது குரலை சொல்லிட்டு அதற்கான புலத்தை வந்து விளக்கி இருப்பாரு. அது எப்படி வந்து சாத்தியமானதுன்னா அவர் நிச்சயமா அந்த வசனகர்த்தாவா இருந்ததுனாலதான் இது வந்து சாத்தியமானதுன்னு நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில நான் கருதுகிறேன். ஏன்னா அப்படி இருக்கும்போதுதான் வந்து அதை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இணைக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இணைக்கிறத வந்து அப்படிதான் வந்து அதுக்கான அந்த சாத்தியக்கூறு வந்து இருக்கும். இப்ப நான் வந்து எழுதணும் அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குரலுக்கு வந்து ஏதோ 4 புத்தகத்தை பார்த்து காப்பி அடிச்சு இதான் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுவேன். ஆனா அவர் வந்து அந்த ஆற்றல் இருந்ததுனாலதான் வந்து அந்த ஒரு பியாண்ட் த பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதை திங்க் பண்ணி அதை வந்து அழகா வந்து இது பண்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருக்கும் அவங்களுக்கு உள்ள மூதறிஞருக்கும் உள்ள நட்பை வந்து சொல்றாரு. 2 பேருமே வந்து கேடுகள், வயசானவங்க. அந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து நற்பணி ஆற்றியவர்கள். ஒருவர் வந்து தீவிரமா ஆற்றியவர், ஒருவர் வந்து மிதமாக ஆற்றியவர், மிதவாதியாக ஆற்றியவர். பெரியார் வந்து காடு மேடெல்லாம் சுற்றினார், கழனியெல்லாம் சுற்றினார். மூதறிஞர் ராஜாஜி எழுதினார், அதை தமிழ் மக்களுக்கு கொடுத்தார். இப்படிதான் வந்து அவருடைய அந்த வர்ணனை வந்து ஆரம்பிக்குது. அதாவது மூதறிஞர் ராஜாஜி வந்து அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு நேரெதிரான கொள்கையை கொண்டவர். ஆனாலும் அவரை குறைத்து மதிப்பிடாம அவர் வந்து இந்த சமுதாயத்திற்கு, இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன செய்தார் என்பதை வந்து மறைக்காமல் ஒழிக்காமல் அந்த வந்து இங்க வந்து அவர் காட்டுறாரு. அதுக்காக தான் இந்த குரலையும் நான் சொன்னேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவர் ஒரு அரசியல் தலைவர், அதனால வந்து அவர் ஒரு சமநிலை அற்றவர் அப்படின்ற மாதிரி கூட நினைப்பாங்க. அல்ல, கலைஞர் வந்து அரசியலிலும் சரி அவருடைய தமிழிலும் சரி அவர் இந்த சமநிலை அற்றவர் என்ற கூற்று வந்து இந்த குரல் மூலமா வந்து உடைக்கப்படுது. அதுல வந்து அவர் வந்து தெளிவா இதை சொல்லிட்டு அது வந்து ரொம்ப நமக்கே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். அவர் எழுதியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாரு பாருங்க. கருத்துக்கு கருத்து, கொள்கைக்கு கொள்கை, தீப்பொறி பறக்க எதிரெதிராக பாய்ந்த நிலையிலும் இருவரது தொடக்க கால நட்புக்கு துளியளவும் குந்தகம் இல்லை. நானும் பெரியாரும் அன்பான எதிரிகள் என நெஞ்சினிக்க கூறுவர் மூதறிஞர். இது வந்து பல நூல்கள் கூட வந்திருக்கு, பல விதமான பொது தளத்திலே இந்த கருத்து வந்திருக்கு. ஏன்னா ராஜாஜி வந்து எப்பவுமே பெரியார தன்னுடைய அன்பான எதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. அன்பான எதிரி தான், ஆனா அன்பான எதிரி அல்ல. அதாவது வந்து நிரந்தரமான எதிரி அல்ல, அன்பான எதிரி அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு.
அதுல வந்து என்னாச்சுனாக்க வந்து பெரியார் வந்து மறைவதற்கு முன்பு முதலியார் ராஜாஜி வந்து மறைந்து விடுகிறார். அப்ப வந்து அந்த உயிரற்ற உடல் இருக்கு. யாருடைய உடல்? முதலியார் ராஜாஜினுடைய உயிரற்ற உடல் இருக்கு. அந்த உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தத்துக்கு வந்து தந்தை பெரியார் வந்து போறாரு. தந்தை பெரியாரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவரால் வந்து அந்த 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 காலகட்டத்தில் அவரால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வண்டியில வந்து போறாரு. அவருடைய மூத்திர சட்ட பைய அந்த சட்டி பைய வந்து யாராவது ஒருத்தர் பிடிச்சுதான் போனோம். அந்த மாதிரி இடத்துல அப்படிதான் அவருடைய அந்த உடல்நிலை இருந்தது. அப்படி போறாரு. ராஜாஜனுடைய வழக்கப்படி வந்து இதனுடைய வழக்கப்படி வந்து அவருடைய உடலை வந்து தகனம் செய்யறதுக்காக வந்து வச்சிருக்காங்க. தகனம் வந்து செய்யறதுக்கு வந்து இது பண்ணும்போது வந்து எல்லாருமே வந்து அங்க இது பண்றாங்க. தந்தை பெரியார் வந்து அந்த அந்த முடியாத சூழ்நிலையில வந்து அங்க வந்து உக்காடுறாரு. அவருக்கு இருக்கை போடுமான்னு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாரு. எல்லாருமே வந்து துக்கத்துல இருக்காங்க, துயரத்துல இருக்காங்க. அப்போ வந்து பெரியார வந்து எல்லாருமே பாக்குறாங்க. பெரியாருடைய அந்த கருவிழியிலிருந்து வந்து நீர் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கின்றது. அறிவு போல கொட்டி கொண்டே இருக்கின்றது. யாருக்காக? தன்னுடைய நண்பருக்காக. எந்த நண்பருக்காக? அன்பான எதிரி என்று சொன்ன நண்பருக்காக. அப்படி வந்து அந்த இது வந்து கொட்டிட்டே இருக்கு. அதுக்கு வந்து கலைஞருடைய அந்த விளக்கத்தை பாத்தீங்கன்னாக்க இப்படி வந்து நட்புக்கு விளக்கம் எடுக்க முடியுமான்றது நமக்கு ஒரு தோணும். கடுமையான பயணங்கள், கொடுமையான அடக்குமுறைகள், இவற்றை ஒன்றாக இருந்து ஏற்ற நண்பர்கள். இடையிலே 2 பேரும் ஆரம்ப காலத்துல ஒன்னாதான் இருந்தாங்க. இடையிலே லட்சிய மாறுபாடுகளால் பிரிந்தனர். ஏன்னா பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாரு. அவர் வந்து காங்கிரஸ்ல சுயராஜ்ய கட்சி அப்படி அந்த இதுல அவர் இருந்தாரு. எனினும் பிரிந்த பின்னர் புயலென ஒருவரை எதிர்த்தனர். அந்த வரலாறு அவர் மறைக்கல பாருங்க. புயலென ஒருவர் எதிர்த்தனர். எனினும் அனைத்துக்கும் அப்பாற்பட்டதும் யாராலும் பிளந்திட முடியாதமான நட்பு உணர்வு அந்த இருவரிடமும் கொடிகட்டு பறந்தது. அதுக்கப்புறம் தான் ஹைலைட். அறிவுடையவர்களின் நட்பு இளமதி முழுமதியாவது போல வளர்ந்திடும் தன்மை வாய்ந்தது. அதாவது தேய்ப்பறை வளர்ப்பறை அது முழு நிலவாவது இல்லையா, அதுதான் சொல்றாரு. அறிவற்றோரின் நட்போ முழுமதி தேய்ந்திடும் தன்மையை போன்றது, அமாவாசை வர மாதிரி அப்படின்றத அததான் சொல்ல வர்றாரு. என வள்ளுவர் கூறியதற்கேற்ப வாழ்ந்து காட்டிய அறிவுலக மேதைகள் என்ற இருவரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை சொல்றாரு பாருங்க. நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமீதி பின்னீர பேதையார் நட்பு. குரல் 782 நட்பதிகாரம். இப்படி ஒரு எதிர்தளத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த ஒரு ஒப்புமைப்படுத்தி அந்த நட்பை வந்து எடுத்துக்காட்டிய விதம் வந்து பாத்தீங்கன்னா மிக அருமையானது, போற்றுதலுக்குரியது. இந்த மாதிரி ஒரு அரசியல் பார்வைகள் வந்து அவருடைய அந்த குரலோவியத்துல வந்து சில பகுதிகளில் வந்து விரிந்து கொண்டே இருக்கின்றது. கார்ல் மார்க்ஸை பத்தி குறிப்பிட்டிருக்காரு, ஏற்கனவே குறிப்பிட்டபடி. பகத்சிங்கை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா இப்ப அது பேசணும்னா அந்த தலைப்பே வந்து நீண்டு விடும். அதனால வந்து இந்த 3 குரட்பாக்களோட வந்து அதை வந்து நான் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக வந்து கலைஞருடைய இலக்கிய சிந்தனை. கலைஞர் பேசினாலே அது இலக்கியம்தான். அவர் வந்து அண்ணா வந்து ஒரு பாணியை வச்சிருந்தாரு, பெரியார் வந்து ஒரு பாணியை வச்சிருந்தாரு, ராஜாஜி வந்து ஒரு பாணியை வச்சிருந்தாரு, கலைஞர் வந்து தனக்குன்னு ஒரு பாணியை வச்சிருந்தாரு. எப்படி வச்சிருந்தாருன்னா, அவர் வந்து மேடையில பேசும்போது வந்து நேர்வகிடு இருந்த காலகட்டம். அவர் வந்து அந்த துண்டு போடுறது வந்து அதே வந்து ஒரு ஸ்டைல் தான். எப்படி ஒரு காலத்துல வந்து இந்த பின்காலத்துல வந்து ரஜினி வந்து இந்த சிகரெட் பிடிச்சி அந்த இதெல்லாம் போடும்போது ஒரு ஸ்டைல் இருக்கிற மாதிரி, கலைஞர் வந்து அந்த துண்டு போட்டு அந்த மேடையில பேசுறதே வந்து ஒரு ஸ்டைலாக இருந்த காலகட்டம் உண்டு. நான்லாம் வந்து சின்ன வயசுல வந்து அவர் மாதிரி மிமிகிரிகெல்லாம் கூட பண்ணி பேசியிருக்கிறேன். அந்த கந்தர்வ குரல்னு சொல்லுவாங்க, அந்த கரகர கந்தர்வ குரல் அப்படின்ற மாதிரி, வணக்கம் அன்பு உடன் பிறப்புகளே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய சிறு வயதுல வந்து நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது வந்து அவர்கிட்ட இருந்து வந்து அந்த கத்துக்கிட்டது என்னன்னா அந்த இலக்கிய உணர்வு. எப்படி வந்து அவர் வந்து அந்த மேடையில வந்து பேசுறாரு, ஏதாவது அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குரல் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து வெளிப்படும். அதாவது வந்து அவர் வந்து எதிர்கட்சியை கோபமாக சாடினாலும் சரி, அல்லது அவருக்கு வந்து அவங்க சார்ந்த இயக்கத்துக்கு வந்து வாக்கு கேட்டாலும் சரி, அப்போ வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு 10-20 பொதுக்கூட்டம் பேசினார்னா அதுல வந்து ஒரு 2-3 கூட்டங்கள்ல வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு குரலை வந்து அவர் வந்து பேசுகிற ஒரு நிகழ்வு வந்து உண்டு. அவருடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் அது தெரியும். நான் அந்த பகுதிக்குள்ள போல இங்க வந்து அவருடைய இலக்கிய சிந்தனை மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த கட்டத்துல நான் வந்து பேச விரும்புறேன்.
குறள் எண் 669. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அதாவது வந்து ஒரு கதையா வந்து அவர் வந்து குறளை வந்து எழுதி விளக்கம் சொல்லியிருந்தாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து ஒரு கவிதையா வந்து எழுதி வந்து அந்த குறளை வந்து விளக்கம் சொல்றாரு. இது வந்து ஒரு நீண்ட கவிதை. நான் வந்து கவிதையினுடைய பிற்பகுதியை மட்டும் நான் இங்க வாசித்து காமிக்கிறேன். ஏன்னா வந்து வாசிக்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட அது ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் ஆகும். பசலை கொடி போல எடுத்து போட்டு பாதை மாறாமல் பார்த்தபடி பாழ்காட்டில் பயணம் செய்தான். தூற்றலும் போட்டது, வானம் கூற்றமாய் சிரித்தது, மின்னல் மூட்டமாய் சேர்ந்த முகில்கள் முழங்கின இடிகளாய் பின்னே. தூற்றலும் போட்டது வானம், மூட்டமாய் சேர்ந்தது முகில்கள், முழங்கின இடிகளாய் பின்னே. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. எளிமையான வரிகள், ஆனா நடக்கிறத வந்து கவிதையா படிச்சிருக்கிறாரு. வரவேற்பை ஏற்று வந்தன மழையும் புயலும். எப்படி அந்த வரவேற்பை வந்து மழையும் புயலும் ஏற்று வந்ததாம். வாடவும் இல்லை, வருந்தவும் இல்லை, அவன் வழியில் வைத்த விழி தவறவும் இல்லை. நடந்தான் நடந்தான் நடந்து கொண்டே இருந்தான். நஞ்சன தோன்றிய துன்பங்கள் அனைத்தும் பஞ்சன பறந்தன. தான் அவருடைய தொடர். அண்ணா அவங்ககிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டது. நஞ்சன தோன்றிய துன்பங்கள் அனைத்தும் பஞ்சன பறந்தன, பயணமும் முடிந்தது. நாடிய லட்சிய காதலி காத்திருந்தால் பிறர் கோடியை கொட்டினும் தொடாமலே குடிசையில் ஒண்டி அவனை பார்த்திருந்தான். வந்தவன் அவளை வாரி அணைத்தான். அந்த நந்தவன மலரும் வண்டின் முத்தம் ஒன்று குடித்தாள். இதனைத்தான் வள்ளுவரினன் துணிவுடன் துன்பத்தை கடந்தால் பணிவுடன் இன்பம் வந்து கை காட்டி நிற்கும் என்றான். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. வள்ளுவர் வந்து எந்த ஒரு பார்வையில சொல்லியிருப்பாருன்றது அந்த செய்தி வேற. அத வந்து ஒரு காதலன் காதலி அத வந்து எப்படி வந்து ஒரு துன்பம் வருது, அந்த மழை இடி மேகம் இப்படி எல்லாத்தையுமே கலந்து ஒரு காக்டெயிலா ஒரு தமிழ் மதுரசமா நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. இதுதான் வந்து அவருடைய கவிதையினுடைய சுவை. கவிதை வடிவிலே வந்து இந்த குறளுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இது வந்து ஒரு புதுமையான ஒரு பாணிதான். அதாவது அந்த காலகட்டத்துல வந்து இது வந்து ஒரு புதுமையான ஒரு முறையை தான் வந்து இதுல இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து சில கவிதை வடிவில வந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது குறளோவியத்துல வந்து பதிவாகல. வேற வேற முரசொலி இதழ்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரி கவிதை வடிவில வந்து குறளை வந்து விளக்கி எழுதியிருக்கிறாரு. இந்த குறள் வந்து அந்த மாதிரி ஒரு கவிதை வடிவில வெளியிட்டதற்கான ஒரு உதாரணம் இது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு குறள். அந்த செய்தியை வந்து மிகவும் பிடித்த செய்தி. எனக்கு அதியமான் மேல வந்து ரொம்ப காதல் உண்டு. ஔவையார் மீது அளவற்ற அன்பும் பண்பும் காதலும் உண்டு. அவர் மேலும் வந்து அந்த எனக்கு சிறு வயதுல இருந்த ஒரு இது உண்டு. அந்த ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா அதியமான் அந்த நெல்லிக்கனி கதை வந்து ரொம்ப பிரசித்தி பட்டது. அதை பத்தி வந்து நிறைய கதைகள் எல்லாம் கூட வந்திருக்கு. ஆனந்த விகடன்ல வந்து அதியமான் காதலி அப்படின்லாம் கூட வந்து ஒரு தொடர்லாம் கூட வந்து வந்ததாக நினைவு சில பல ஆண்டுகளுக்கு முன்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஔவையார் வந்து கையறு நிலை பாடலை வந்து சங்க இலக்கியத்துல வந்து சில இடத்துல வந்து பாடியிருக்கிறாங்க. அதியமான் இழந்த போது வந்து அதியமானை வந்து மறைஞ்சது குறித்து ஔவையார் பாடிய அந்த பாடலில் துக்கம் கொண்டு அழாதவர் யாருமே இருக்க முடியாது. ஐயோ அதியமானே நீ போய்விட்டாயா, இங்கு யாருமே வந்து நட்பு கொள்வதற்கு எனக்கு இல்லையே. அந்த இடத்துலதான் வந்து அதியமானுக்கும் ஔவையாருக்கு இருக்கிற நட்பை வந்து அவங்க வந்து சுட்டி காட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து அந்த ஒரு சங்க இலக்கிய செய்தியை வந்து வைத்து குறளை வந்து எப்படி தொடர்பு படுத்துறாருன்றத பாருங்க. இதுதான் வந்து கலைஞருடைய இலக்கிய சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். போராரும் கண்ட அந்த தமிழ்ச்சியும் அவ்வாறே தனை வளர்த்த மொழியின் மீது பேராரம் கொண்டவன் அவனை குறித்து புறப்பாடல் வழங்கிய அவ்வை பின்வருமாறு பாடுகிறாள். அதாவது அந்த ஔவையார் பாடின அந்த பாடல் சங்க இலக்கிய பாடல். வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கழல்தொடி தடக்கை ஆறுகளின் நரவின் அதியர் கோமான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. அந்த சங்க இலக்கிய பாடல்ல வந்து பாடுறாங்க. அதை பாடிட்டு அவன் வந்து அந்த நெல்லிக்கனி இதை வந்து அந்த அந்த தொடர்பு படுத்திட்டு அதுக்கப்புறமா கடைசியா சொல்றாங்க பாருங்க. விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டு சாகாத மருந்தாக இருந்த போதிலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதல்ல. நான் மட்டும் உண்ணக்கூடாது, வந்த விருந்தினருக்கும் அளித்து பகிர்ந்துண்ண வேண்டும் என்பதை விருந்தோம்பல் இலக்கணம் என்றாலும் கூட வந்திருக்கும் விருந்தினரோ தமிழ் விருந்து படைப்பவராயிற்றே. அதனால் அதியமான் அந்த நெல்லிக்கனியை தான் உண்டு நீண்ட காலம் வாழ்வதை விட அவ்வை உண்டால்
தமிழுக்கு பயனுண்டு என கருதி அந்த கனியை அவைக்கே வழங்கி விடுகிறான். அந்த அதியமானுக்கு அந்த கனி கிடைக்குது. அந்த கனியை வந்து அவை அவங்க அதை வந்து வேற ஒரு இதுல வந்து அழகா சொல்லியிருப்பாரு கலைஞர். எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அதியமான் வந்து ஒரு அந்த கானகத்துக்கு போறாரு. அப்ப அந்த நெல்லிக்கனி கிடைக்குது. அந்த நெல்லிக்கனியை பறிக்க சொல்லி அவங்க அந்த அந்த வீரர்களுக்கெல்லாம் சொல்றாரு. வீரர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தன்னுடைய தலைவர் வந்து தன்னுடைய உடல் காத்து, தன்னுடைய நாட்டை காத்து, தங்களை காக்கிறதுக்காக தான் வந்து அந்த கனியை பறிக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு ஆவலோட வந்து அந்த கனியை பறிச்சு கொடுக்குறாங்களாம். உடனே இவரும் வந்து அதை வாங்கிக்கிறாராம். வாங்கின உடனே அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு தெம்பு வந்துருதான். பரவாயில்ல, நம்ம மன்னர் வந்து நம்ம காக்கிறதுக்காக நம்மை காக்கும் மன்னவனை முன்னே சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆனா அதியமான் வந்து அந்த கனியை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாருன்னா, அவர் சாப்பிடல. அவர் சாப்பிடாம வந்து நான் வந்து அவைகிட்டே அதை சொல்றாரு, நான் வந்து வாழ்ந்தா இந்த நாட்டுக்கு மட்டும்தான், ஆனா நீ வாழ்ந்தா தமிழுக்கு தான், தமிழ் உள்ளவரை நீ வாழ வேண்டும் அப்படின்றனால வந்து அதை வந்து அவைக்கு வந்து அதை கொடுக்குறாரு. அவைக்கு கொடுக்குறது அந்த செய்தியை தான் இங்க சொல்லிட்டு அந்த தொடர்பு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா வரா இருப்பாருங்க. பகைநுண்ணும் விருந்தோம்பல் பண்புக்கே ஒருபடி மேலே சென்று சங்க இலக்கியத்தில் அழியாத இடம்பெற்று விட்டான் அதியமான். ஆம், சாவா மருந்தென அவ்வைக்கு நெல்லிப்பழம் அளித்தவன் இலக்கிய சாவா மருந்தால் என்றென்றும் உயிர் வாழ்கிறான். விருந்தோம்பல் சிறப்பினை கூறும் குரல் இதோ: விருந்து புறந்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார்பார் ரெண்டு. இந்த குரலுக்கு சங்க இலக்கிய செய்தியை சொல்லி அதை வந்து ஒப்புமைப்படுத்துறாரு. இந்த பாடலை வந்து அவர் வந்து சங்க இலக்கிய அவருடைய சங்கத்தமிழ் நூல்லயே வந்து இதை பாடியிருக்கிறாரு. இதை வச்சு ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்கிறார். அதனாலதான் இதை வந்து நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன். அதுலயே வந்து அதியமானுடைய வீரத்தை, அணில் போல மீசை கொண்டவன். ஏன்னா அதியமானுடைய மீசை வந்து அணில் போல இருக்குமா, அணில் எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த மாதிரி மீசை வச்சிருப்போம். சோ அந்த மாதிரி அதுல எழுதியிருக்கிறாரு அவரு. அதை வந்து இதை வந்து இங்க வந்து வேறுபட்ட ஒரு பார்வையில வந்து வச்சு அதை குரலோட இணைத்து சங்க இலக்கியத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், அதை வந்து ஒரு தொடர்பை வந்து இங்க வந்து அவரு உண்டு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து குரலோகத்துல அவருடைய இலக்கிய சிந்தனைக்குள்ள ஒரு உதாரணம். இதுல வந்து இன்னும் நிறைய குரல்கள்ல வந்து அவர் இலக்கியத்தை பத்தி விளக்கி இருக்கிறாரு. நான் வந்து ரெண்டு விஷயங்களை எடுத்தேன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மிக முக்கியமான குரலை வந்து வச்சு இந்த 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 தலைப்பை வந்து நிறைவு செய்கிறேன். குரல் எண் 1077. இந்த குரல் வந்து எதுக்காக அவர் ஒப்பிடுறாரு அப்படின்னா வந்து பாரதிதாசனுடைய ஒரு பாடலை வந்து இங்க விளக்கி காட்டியிருக்கிறாரு. அதாவது வந்து ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் ஒரு நொடிக்குள் ஒப்பப்பர் ஆகிவிட உணரப்பானி. இந்த பாரதிதாசன் எழுதிய பாடல் வந்து ஒரு சின்ன கதையை வந்து சொல்லி, அந்த ஏழ்மைக்கு உரிய அந்த கதையை வந்து சொல்லி அதை வந்து இந்த குரலோட வந்து முடிக்கிறாரு. நான் அந்த 2ஆம் பகுதியை மட்டும் இங்க வாசிக்கிறேன். அந்த முரடனின் நீண்ட கரங்கள் வளைந்தன, வளைந்த கரங்கள் அன்பு கடலின் கன்னத்தில் புயல் வேகத்தில் விளையாடின. அவன் அலறி வீழ்ந்தான். அவன் தோளில் இருந்த வைரம் நிரம்பிய பையை முரடன் பறித்து கொண்டான். அதை திரும்ப பெற அன்பு கடல் நடத்திய போராட்டத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. முரடனை துரைத்துக் கொண்டே ஓடிக்கொண்டே இருந்தான். முரடன் வெகு தொலைவு சென்று மறைந்து விட்டான். அன்பு கடல் விட்டு சென்ற உணவுப் பண்டங்களை காக்கை குருவிகள் வயிறு புடைக்க தின்று கொண்டிருந்தன. சருகாக கிடந்து சாகப் போகும் அந்த ஏழ்மையின் உருவம் ஏதோ முணுமுணுத்தது. உற்று கேட்டபோது அது ஒரு திருக்குறள். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன்கையர் அல்ல தவர்க்கும் தமது கன்னத்தின் குத்துவிட்டு உடைக்கிற அளவுக்கு கையை மடக்கிற தம்மினம் வலியோர்க்கின்றி ஈகை குணமற்ற கயவர்கள் எளியோர்க்காக தமது ஈரக்கையையும் உதர மாட்டார்கள் அப்படின்றது அந்த பொருள். அந்த பொருள் வந்து இந்த பாரதிதாசன் சொன்ன அந்த செய்தி பாரதிதாசன் வந்து இந்த நூற்றாண்டுல சொன்ன செய்தியை வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் வள்ளுவர் வந்து இந்த குரட்பாவல வச்சிருக்காரு அப்படின்றத இரண்டுத்தையும் தொடர்பு படுத்தி ஒரு இலக்கிய வடிவுல வந்து இங்க வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படி இலக்கிய தொடர்பாக ஏறத்தாழ ஒரு 30-40 குரட்பாக்களில் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதுல நான் வந்து இங்க ஒரு 3 குரட்பாக்களை மட்டும் வந்து இங்க தொட்டிருக்கிறேன். அடுத்ததாக வந்து அவருடைய வசனத்துக்கான ஒரு சிறப்பு.
இது வரைக்கும் வந்து அவர் வந்து கதையில வந்து எப்படி இருக்குன்றத பார்த்தோம், அரசியல் சிந்தனை எப்படி இருக்குன்றத பார்த்தோம், கவிதையில வந்து எப்படி வடிச்சிருக்காருன்றத வந்து பார்த்தோம். இப்ப வந்து அவருடைய உரைநடை, அதாவது வந்து அந்த வசனகர்த்தாவாக எப்படி வந்து அவருடைய இது வந்து சிறப்பு எப்படி இருக்குன்றத வந்து இந்த குரல் மூலமா வந்து பார்ப்போம். ரொம்ப எளிமையான மொழியாடல் தான். இதுல வந்து எதுவுமே இது கிடையாது. இது வந்து ஒரு 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 நிமிடம் அல்லது 2 நிமிடத்துல நான் வந்து இதை முடிக்கிறேன். ஏன்னா இது முழுசா படிச்சாதான் வந்து இதனுடைய சுவை வந்து தெரியும். வசனமா இருக்கிறதுனால ரசிப்பதற்கு இனிமையாக இருக்கும். நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்களேன், நான் கூட உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். நீ என்ன கேட்க விரும்புகிறாய் என்னிடம்? நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என் கேள்வி இருக்கும். ஓஹோ, கேள்விதான் கேட்கப் போகிறாயா? அப்படியானால் நீங்க கேட்க எண்ணியது என்னவோ? நானும் கேள்விதான் கேட்க நினைத்தேன். இருந்தாலும் என்னை ஒரு தயக்கம் தடுத்து நிறுத்துகிறது. தயக்கமா? உங்களுக்கு மட்டுமா? எனக்கு கூடத்தான். முதலில் நான் உன் பெயரை தெரிந்து கொள்ளலாமா? காவிரி, நல்ல வளமான பெயர். உங்கள் பெயரை வெளியிடலாமா? தெரிந்துதான் கேட்கிறாய், இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன். என் பெயர் கரிகாலன். காவிரிக்கும் கரிகாலனுக்கும் நீங்கா தொடர்பு உண்டதல்லவா? ஆமாம், கர்நாடகத்தில் தோன்றி கரிகாலனை தேடி பூம்புகார்பட்டினம் வரை வந்தவள் அல்லவா காவிரி. வரலாற்றை மறைக்க முடியுமா? வரம் கேட்க வந்தேன். வரலாற்று சிறப்பின் பக்கம் என்னை திசை திருப்பி விட பார்க்கிறாயா? வரம் கேட்க தவம் இருப்பவரிடம் வரம் கேட்க வருவது விந்தை அல்லவா? என்ன வரம் கோரி தவம் புரிகிறாய்? யாரிடம்? நீங்கள் கேட்க வந்த வரம் யாதோ? இன்னுமா புரியவில்லை? மெருகேற்றிய பொண்ணுமா மின்னவில்லை? மின்னுவதெல்லாம் பொன்னல்லவென்று பழமொழி ஒன்றுண்டே. அழகாக பேசுகிறாய். உங்களை பார்த்ததால் ஏற்பட்ட பயன் போலும் என்னை அந்த அளவுக்கு மதிக்கிறாயா? ஒருவரை மதிப்பதுதான் நல்ல பண்பாடு. காவிரி, வெளிப்படையாகவே கேட்டுவிட துடிக்கிறேன். அதற்கு துடிப்பானேன்? துணிந்து கேளுங்கள். கேட்டால் நீ சீரும் புலியாக மாறிவிட மாட்டாயா? கேட்பது உங்கள் உரிமை, கொடுப்பதும் கொடுக்காததும் என் நிலைமை. சந்தேக சூழலில் என்னை தள்ளி விடுகிறாயே. அன்பு சூழலில் அகப்பட்டு நான் தவிப்பது புரியவில்லையா? காவிரி, நான் வேண்டிய வரம் எனக்கு கிட்டிவிட்டது. ஏன் மௌனம்? அடடா, எவ்வளவு நானும். எங்கே எங்கே? காதலர் இருவர் தங்கள் உள்ளங்களில் அலைமோதி கொண்டிருந்த அன்பினை வெளிப்படுத்தி இருயுயிர் ஓரிடையாக இவ்வளவு பேசிய காட்சிதனை கண்டோம். அதுவும் யாருமில்லாத இடத்தில் கிடைத்த தனிமையை பயன்படுத்தி கொண்டு. ஆனால் வள்ளுவர் கூறுகிறார், இந்த தனியான இடமும் தேவையில்லை, வாய் சொற்களை இவ்வளவு நேரம் செலவழிக்கவும் வேண்டியதில்லை. வாய் சொற்களின்றி ஒரு கணத்தில் 2 நெஞ்சங்களை பேச விடுவதற்கு அற்புதமான கருவிகள் உண்டென்று. அதாவது வாய் சொல்லே பேசாம 2 பேரும் வந்து அன்பு செலுத்துறதுக்கு ஒரு கருவி இருக்கான். அந்த அரிய கருவிகள் தான் எவை? தடாகத்தில் மகளிர் பலர் தாமரைகளாய் தோன்றி நீராடுகின்றனர். எவ்வளவு ஒரு ஓமை பாருங்க. தடாகத்துல மகளிர் பலர் தாமரைகளாய் தோன்றி நீராடுகின்றனர். வேறொரு பக்கத்தில் காளையர் நீராடுகின்றனர். அங்கே ஒரு காவிரியும் கரிகாலனும் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம். காவிரியின் பார்வை கரிகாலன் பார்வையில் திடீர் பாய்ச்சல் நடத்துகிறது. கரிகாலன் பார்வையும் அவ்வண்ணமே காவிரியின் பார்வையில் மோதுகிறது. தயங்கி தயங்கி தடுமாறி நடுங்கி நாக்குளறி மெல்ல மெல்ல வாயினால் வெளிப்படுத்தப்பட்ட காதல் நெஞ்சினை பார்வைகள் ஒரே நொடியில் வெளிப்படுத்தி அவர் சந்திக்கின்றன. ஒத்த அன்புடன் கண்களோடு கண்கள் கலந்து ஒன்றுபட்டு விடுமானால் வாய்ச்சொற்கள் எந்த பயனும் இல்லை என்கின்ற அளவுக்கு தேவையற்று போகின்றன. அதற்கு இதோ குரல். கண்ணோடு கண்ணினை நோக்குங்கேன், வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. இதுதான் வந்து குறுந்தொகை பாடல் வந்து இருக்கும். யாயும் நாயும் யாரோ ஏரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், ஞானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலவையல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாடல் வந்து எப்படின்னா 2 அன்புடை நெஞ்சம் வந்து எப்படி கலந்தது அப்படின்றது வந்து அது அந்த பாடல் சொல்றது. செம்மண்ல கலந்த மழை நீர் போல அப்படின்ட்டு. அதுக்கு கலைஞர் வந்து ஒரே வரியில சொல்றாரு, அவள் நிலமானால் நான் மழையானேன். அந்த மாதிரி வந்து காதலை வந்து ஒரு நுணுக்கத்தோட அதை வந்து ரசிக்கத்தக்க வகையில வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வந்து கலைஞர். அதை வந்து இந்த குரலை வந்து அழகாக வந்து ஒரு வசனமா, இப்ப நாங்க முதல்ல சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வசனம். அதை வந்து நம்ம வந்து இதுல ஒரு இயல் இசை நாடகம் அப்படின்ற ஒரு 3 தலைப்பு வகுத்து கொண்டு இந்த நூலாய் ஆராய்ந்தா இயலுக்குன்னு சில பகுதியில் இருக்கு, இசைக்குன்னு சில பகுதியில் இருக்கு, நாடகத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு சொல்லலாம். இதுல வந்து எப்படி வந்து நாடகம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் வந்து இந்த குரலுக்கான அவர் எழுதியிருக்கிற அந்த விளக்க உரை. இது வந்து அவருடைய உரைநடைக்குன்னு சொன்னேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து அவருடைய சமூக சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சமூக சிந்தனையும் கலைஞர் ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தான்.
அது வந்து எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு வந்து அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. இந்த இந்த பகுதியை வாசிச்சுட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் வந்து 7:25 ஆகிவிட்டது. அல்லது தொடர்வதென்றால் நான் தொடர்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்புக்கும் என்று வள்ளுவர் அழுத்தம் திருத்தமாக கூற வேண்டியிருக்கிறது. அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்து இருந்த பிரச்சனை அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் காலத்திலும் வந்து இந்த பிரச்சனை இருந்தது. அதனால்தான் வந்து பிறப்போக்கும் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்றது அவருடைய அந்த முன்னுரையில வந்து சொல்றாரு. சொல்லிட்டு வந்து இது வந்து எப்படி ஒரு கற்பனை வடிவில் அவர் சொல்றாரு. கற்பனைன்றதை விட அத நிஜம் கலந்த இது ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இந்த பூச்சிகள் இருக்கு, புழு இருக்கு, ஓர்வீர் இருக்கு, ஈருடல் இருக்கு, இவங்க எல்லாம் வந்து போயிட்டு வந்து வள்ளுவர்கிட்ட வந்து கேட்கிற மாதிரி அதை சொல்றாரு. எங்களுக்குள் ஜாதி பூசல்களே என்றைக்கும் இருந்ததில்லை. ஜாதி உணர்வுகளை தலை தூக்கி அதன் காரணமாக நாங்கள் அமளிகளை உருவாக்கியதே இல்லை. அண்ணனம் இருக்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எம்மையும் சேர்த்து இழிபடுத்துதல் முறைதானோ? இவ்வாறு மிருகங்கள் கேட்டன, பறவைகள் கேட்டன, ஊர்வன கேட்டன. உயிர்கள் என்று பொதுவாக சொன்னதால் எல்லா உயிர்களையும் குறிப்பிடும் எனினும் உங்களுக்கு ஆறாவது அறிவான பகுத்தறிவு இல்லாத காரணத்தால் உங்களிடையே ஜாதி பூசல்கள் எழுவது இல்லை. பகுத்தறிவு உள்ளவர்களாக கூறிக்கொள்ளும் மனிதர்களிடம் பல்லாயிரம் ஜாதிகள், சண்டைகள், உயர்வு தாழ்வு உணர்வுகள். குறளை படிக்கக்கூடியவர்களுக்காக தான் இதனை எழுதினேன். நீங்கள் படிக்க இயலாதவர்கள். உங்களுக்காக இதனை நான் எதற்காக எழுதப் போகிறேன்? எனவே நான் உயிர்கள் என்று குறிப்பிட்டிருப்பது இந்த குறளை பொறுத்தவரையில் மனிதர்களை எண்ணித்தான். இதுதான் வந்து அங்க பாயிண்டா அவர் வைக்கிறாரு. வள்ளுவர் விளக்கம் அளித்து விட்டு வேறு வழி பயணம் தொடர்ந்தார். அங்கே இருவர் விவாதித்துக் கொண்டிருந்தனர். இது வந்து மிக அருமையான ஒரு விளக்கம். இந்த குறளுக்கு வந்து இன்னைக்கு சில தரப்புல இருந்து வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து மாறுபட்ட விளக்கங்களை வந்து சொல்றாங்க. அத்தகைய புண்ணியவான்கள் வந்து தயவு கூர்ந்து இந்த விளக்கத்தை வந்து கவனிக்க வேண்டும். ஒருவர் கேரக்டரைசேஷன் பண்றாரு. ஒருவர் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்று குறள் கூறினாலும் கூட அவரவர் செய்கின்ற தொழில்களின் வேற்றுமையால் சிறப்பு இயல்புகள் மாறுகின்றன என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதனால் இசைவாணனாகிய நான் ஆசிரியர் தொழில் புரியும் உண்மையை விட சிறப்புடையவன். மற்றவர், இல்லை, மறுக்கிறேன், ஆசிரியர் தொழிலே சிறந்தது, அதற்கு ஒப்பிடக்கூடியது அல்ல உமது இசைத்தொழில். இருவரின் உரையாடல் சூடேறுவதற்கு முன்பு வள்ளுவர் குறுக்கிடுகிறார். சொற்போரை நிறுத்திடுக. நான் தொழிலுக்கு தொழில் உயர்வு தாழ்வு இருப்பதாகவோ சிறப்பு இயல்கள் மாறுவதாகவோ கூறிவிடவில்லை. ஒவ்வொரு தொழிலுமே அதனை செய்வோரை பொறுத்து வேறுபடுகின்றன. இதோ உங்களையே எடுத்துக்கொள்வோம். ஓர் இசைவாணர் பாடினாலே ஊரார் காது கொடுத்து கேட்க மறுத்து வேறு அலுவல்களை கவனிப்பர். மற்றொரு இசைவாணரின் இனிய இசையை விடிய விட கேட்டு மகிழ்வர். அது போலத்தான் ஒரு ஆசிரியர் மாணவருடைய கேலி பொருளாக விளங்குவார். இன்னொரு ஆசிரியரோ மாணவரால் மதிக்கத்தக்க மாண்புடையராக திகழ்வார். ஆகையால் தொழிலுக்கு தொழில் வேறுபாடு காண நான் விழைந்திடவில்லை. செய்யும் தொழில் எதுவாயினும் அதிலே எய்துகிற சிறப்புகள் வேறுபடுகின்றன. செய்பவரின் அறிவாற்றலை பொறுத்து இப்படித்தான் என் கருத்துக்கு விளக்கம் பெற வேண்டுமே அல்லாமல் நீங்கள் மோதிக்கொள்வது முறை அல்ல. குறள் தந்த கோமானின் விளக்குவரை கேட்டு இசைவாணரும் ஆசிரியரும் மகிழ்ந்து வணங்கினர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா? இதாயா விளக்கம்? நீங்க என்னையா விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் வந்து இதால வந்து வள்ளுவர் இப்படி சொல்லிட்டாரு, அதால வந்து வள்ளுவர் அப்படி சொல்லிட்டாரு. கிடையாதுரா, இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழர் கலைஞர் வந்து இந்த குறளுக்கு வந்து வள்ளுவராக விளக்கம் சொல்கிறார். அவராக விளக்கம் சொல்லவில்லை, வள்ளுவராக. ஏன்னா இந்த வள்ளுவரை வந்து அவர் வந்து குறள்ல வந்து பல இடத்துல பயன்படுத்திருக்கிறாரு. அதை வந்து நான் நிறைய குறிப்பெடுத்திருக்கிறேன். ஆனா பேசுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தால் அதை நான் பேச இயலவில்லை. ஒவ்வொரு குறளையும் வந்து என்ன பண்றாருனாக்க இந்த மாதிரி பிரிச்சுட்டு சில இடத்துல வந்து வள்ளுவரே வந்து அந்த குறளை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் வந்து சொல்ற மாதிரி, அவரே வந்து மக்களுக்கு விளக்குற மாதிரி, அதை வந்து அப்பதான் வந்து அதனுடைய செறிவு வந்து அதிகமாக இருக்கும். வள்ளுவர் வந்து குறளை சொல்லிட்டாரு, ஆனா அவர் வாயால சொல்லும் போது அது வந்து இன்னும் சிறப்பு. அவர் எழுதி வைத்ததை அவர் வாயால சொல்லும் போது ஒரு கருத்தை ஒட்டி அதைக்கு விளக்கம் சொல்லும் போது வந்து அது வந்து நம்மை போன்றவருக்கு பதியும், அதுவும் என்னை போன்ற அறியாதவர்களுக்கு இன்னும் பதியும் அப்படின்ற நோக்கத்துலதான் வந்து அவர் வந்து அதை அழகாக வந்து எழுதியிருக்கிறாரு. இன்னொரு வந்து வள்ளுவராக அவர் எப்படி பேசியிருக்காருன்றதுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான குறள், அதோட நான் வந்து முடிக்கிறேன். குறள் எண் 336. இந்த புத்தகத்துல வந்து நூல்ல வந்து பாத்தீங்கன்னா 639வது பக்கம்.
ரொம்ப அருமையான குரல் இது. இது வந்து நான் வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய குரல். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டயலாக், இரண்டு பேர்களுக்கும் வந்து உரையாடல். யார் யாருக்கு உரையாடல், அதுதான் வந்து ரொம்ப சுவையானது. இந்த உரையாடல் வந்து ஐயன் வள்ளுவருக்கும் நிலைமகளுக்கும் நடக்கின்ற உரையாடல். இப்ப வைணவத்துல வந்து நான் நிலைமகள் சொன்னா ஆண்டாள தான் சொல்லுவேன், அவள் தான் வந்து நிலைமகள். இங்க வந்து அவர் வந்து அதை கற்பனை இதுல சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் முதலே வந்து ஒரு அடிக்கோடு இட்டு குறிப்பிட்டுறாரு. அங்கதான் வந்து கலைஞர் நிக்கிறாரு. என்ன சொல்றாரு? உலகத்தை நிலைமைகள் என உருவகப்படுத்துவது உண்டல்லவா? அந்த நிலைமைகள் ஒரு நாள் வள்ளுவரை சந்திக்க வந்தால் உலகமே மங்கை வடிவு கொண்டு வரும்போது வள்ளுவர் எங்கே அமர்ந்திருந்தார் என்று கேட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு மிகையான கற்பனை என்று கருதி கொள்ள வேண்டும். இது போன்ற கற்பனைகளை உண்மை என கொள்ள வேண்டும் என புராணங்களின் வாயிலாக கூறும்போதுதானே வாதங்கள் எதிர்வாதங்கள் எழுகின்றன. அதிருக்கட்டும், வள்ளுவர் நிலைமைகளின் இருவரின் சந்திப்பை நோக்குவோம், அவர்தம் உரையாடலில் கருத்தை செலுத்துவோம். இது வந்து ஒரு உரையாடல் மாதிரிதான் போகுது. வா தாயே வா, எங்கே இப்படி திடீரென்ற வருகை? அன்பு மகனை காண அன்னை வரக்கூடாதா? இதில் என்ன வியப்பு? காரணமின்றி வந்திருக்க மாட்டாயே அம்மா? அருங்குரட்காவியம் எழுதி குவித்துக் கொண்டிருக்கின்றாயே, உன்னிடம் ஒரு ஐயப்பாட்டுக்கு விளக்கம் அறிந்து போகலாம் என்றுதான் வந்தேன். என்னம்மா அப்படி ஒரு ஐயம் உனக்கு? எனக்குள்ள பெருமைகளை பற்றி நீ என்ன கருதுகிறாய்? அதை உன் குரலில் எழுதி காட்டு, நான் அதை தெரிந்து கொள்ளவே துடிக்கிறேன். உலகத்தாய்க்கு இப்படி ஒரு ஐயமும் அவாவுமா? வேடிக்கை தான், பரவாயில்லை. இப்போது உனக்குள்ள பெருமைகள் எவ்வாறெல்லாம் கூறப்படுகின்றன? மகனே, அவற்றையும் நானே சொல்ல வேண்டுமா? நான் விரும்பியவாறு நீ விவரித்தால், நீ விரும்புகிறவாறு உன் பெருமையை நான் எழுதுகிறேன். அப்படியா? மகிழ்ச்சி, இதோ கூறுகிறேன். இரவும் பகலுமாக மாறி மாறி காட்சியளிக்கிறேன். இதந்தரும் பனிக்காற்றையும் வீசுகிறேன். பாலைவனத்து மணற்காற்றையும் கொட்டுகிறேன். ஏரி குளம் ஆறு என இயற்கை எழில் செல்வங்களையும் வழங்குகிறேன். எரிமலை போகம் எனும் விளைவுகளையும் என்னாலேதான். பச்சை பட்டாடை விரித்தது போல் கழனிகள், பார்க்க பார்க்க கண்குளிரும் பழமுதிர் சோலைகள், அங்கே மானினம் தேன் சிட்டு மயில்குயில் மணிப்புறா இன்னொரு படைப்புகள், அதற்கெதிராக சினங்கொண்ட வேகை சீரும் சிறுத்தை சிங்கம் கரடி என கொடிய விலங்கினங்கள், மாறி வரும் பருவகாலங்கள், மழை மின்னல் இடிகள், அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், ஆனந்த பள்ளு பாடும் பூங்காக்கள். எப்பா, எப்படி இப்படி ஒரு திறமை இந்த மனிதனுக்கு? எப்படி இந்த தமிழாற்றல் இந்த மனிதனுக்கு? அதனாலதான் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இவ்வளோத்தையும் எழுதுறாரு. எழுதிட்டு, கடலுக்கடியில் முத்து மண்ணை தோண்டினால் பொன், அவைகளை எடுத்து பயன்படுத்துவதும் மனித இனம். அந்த இனத்திலேயே அழகு பாவைகள், அலங்கோல பதுமைகள், அறிவுடையோர், அறிவற்றோர், இத்தனை மகிமை பொருந்திய படைப்புகள் என் வலிமையினால் தானே கிடைத்தன. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாமே என் பெருமையை. இன்னும் சொல்லவா? போதும் அம்மா, போதும். இதுவரை நீ சொன்னவற்றை எதையுமே நான் உனக்குரிய பெருமையாக கருதவில்லை. இவற்றையெல்லாம் விட மிகச்சிறந்த பெருமை உனக்குண்டு. உனக்கு மிகச்சிறந்த பெருமை ஒன்று உனக்கு உண்டு. அவங்க அம்மா வந்து இவ்வளவு சொல்றாங்க, அதாவது வந்து நிலைமைகள் வந்து இவ்வளவு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவர் வந்து வள்ளுவர் வந்து நிதானமா கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு, தாயே, இது வந்து உன்னுடைய புகழ் கிடையாது, இதை விட வந்து உனக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்ப ஆவலா, இது வந்து பாருங்க, ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இருக்கிற மாதிரி அந்த கற்பனையில வந்து இப்ப நான் பேசும்போது என் தாய்கிட்ட பேசுற மாதிரி தான் நான் அதை வந்து ஃபீல் பண்றேன். அந்த உணர்வை வரவேற்கக்கூடிய அந்த எழுத்தாற்றல், அதுதான் வந்து கலைஞருடைய வெற்றி. அது சொல்லிட்டு சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன மகனே அது? அதைத்தான் நான் குரலாக எழுதப் போகிறேன். நேற்று இருந்த ஒருவர் இன்று இல்லாமல் மறைந்து போய்விடுகிறார் அல்லவா? அதுதான் உலகத்தாய உனக்குள்ள பெருமை. எப்படி? நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்ல, அதை வந்துதான் வந்து உலகத்தினுடைய பெருமை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. வள்ளுவர் வந்து உடனே அம்மா வந்து நக்கலா கேட்கிறாங்க, என்னை புகழ்வது போல என் மீது உனக்குள்ள சினத்தை காட்டுகிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்க, நீ வகைப்படுத்தி கூறிய எதுவும் உன் பெருமைக்கு பொருத்தமாக தெரியவில்லை. நேற்றிருந்தவரை இன்று இல்லாமல் செய்து விடுகிறாயே, அதுதான் உனக்கு பொருத்தமான பெருமை. வள்ளுவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிலைமைகள் மறைந்து விட்டாள். அவர் தன் விழிகளை திறந்தார். கொடிகட்டி பறந்த சிந்தனையின் விளைவாக எழுத்தாணியின் ஓலையையும் எடுத்தார். உலகத்தின் பெருமை சொல்லும் குரல் பிறந்தது. அதுதான் இது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலகு. என்னையா இந்த குரலுக்கு வந்து இப்படி ஒரு விளக்கம் வந்து வள்ளுவர் வாயாலே சொல்ல முடியுமா? அதுதான் வந்து கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த குரலை வந்து நான் வந்து எனக்கு மிகவும் பிடித்த குரல்கள் இதுவும் ஒன்று. என்னுடைய தந்தையார் மறைந்து 28 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் வந்து எழுத ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் எனக்கு மிக வருத்தம் உண்டு. என்னுடைய தந்தையாரை குறித்து ஒரு இரங்கல் பதிவை போடவில்லையே, இரங்கல் கட்டுரையை எழுதவில்லை என்று. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து நான் வந்து ஒரு பிளாக் எழுதி கொண்டிருக்கின்ற வலைப்பூத்தளம். அதுல வந்து இந்த குரலை வச்சுதான் வந்து நான் வந்து அதை வந்து ஆரம்பித்தேன். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அதுதான் வந்து உண்மை. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையே வந்து வள்ளுவர் வந்து எப்படி சொல்லியிருப்பாரு, எந்த
நோக்குல வந்து அவர் சொல்லியிருப்பார் அப்படின்றத கலைஞர் வந்து தன்னுடைய அழகு தமிழால், பைந்தமிழால், செந்தமிழால், தீந்தமிழால் இங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதுதான் வந்து அந்த நூலினுடைய இறுதி குரலாகவும் இருக்கிறது. எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. கலைஞரை வந்து நான் வந்து ஏன் வந்து ஒரு நேர்ல சந்திக்க முடியாம போயிடுச்சு, அதாவது ஒரு தமிழ் மாணவனாக சென்று அவரிடம் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இப்போ வந்து ஒருவேளை அந்த ஒரு காலம் இருந்திருந்தால் அவரிடம் வந்து இந்த குரலோவியத்துக்கு வந்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி அவருடைய ஆசி பெற்றிருப்பேன். அது வந்து எனக்கு ஒரு தீராத ஒரு வருத்தம் உண்டு. ஆனா வந்து அதை வந்து நான் எப்படி போக்கிக் கொள்கின்றேன் என்றால், இதே போல வாய்ப்புகள் கிடைக்கும் போது வந்து எனக்கு தெரிந்தவற்றை, நான் வந்து ஒரு பெரிய அறிவாளி அல்லது சான்றோர்களாக பேசும் தகுதி உடையவனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா வந்து ஒரு வள்ளுவர் வகுத்த குரலை அவருடைய பார்வைக்கு மாறாக எடுத்து செல்லாமல் அவர் என்ன பார்வையில் சொல்லியிருப்பார் அதை வலியுறுத்தி எழுதப்பட்ட இந்த குரலோவியத்தை அனைவரிடமும் கொடுத்து எடுத்துச் செல்வதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். இந்த நூலை பொறுத்தவரை, குரலோவியத்தை பொறுத்தவரை வந்து இது ஒரு ஆய்வு நூலாகவே வைக்க வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா வந்து நம்ம இங்க ஒரு வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், அவருடைய நூற்றாண்டு விழா வந்து இப்ப நிறைவு பெற்றிருக்கின்றது. இயக்கத்தினுடைய, அவர் சார்ந்த இயக்கத்தினுடைய சார்பாக, சில தமிழ் அமைப்புகளின் சார்பாக மட்டுமே வந்து அவருடைய இந்த பெருமை பேசப்படுகின்றது. ஆனால் தமிழுக்கு, தமிழ் இனத்திற்கு, அதாவது கொள்கை பார்க்காமல், மற்ற எந்த வேறுபாட்டையும் பார்க்காமல் ஐயன் வள்ளுவர் கருத்தை வந்து ஒரு தமிழ் உலகத்திற்கு வந்து அவர் வந்து ஒரு பெட்டகமாக தந்திருக்கின்றார். இந்த பெட்டகத்தை அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் பற்றாளர்கள் அனைவருக்குமே உண்டு. இது வந்து நம்ம வந்து ஒரு இயக்கம் சார்ந்தோ, ஒரு கொள்கை சார்ந்தோ, ஒரு கட்சி சார்ந்தோ அல்ல. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு இது கிடைக்கும் போது வந்து, ஏன்னா வந்து இது வந்து ஒதுக்கப்படக்கூடிய நூல் அல்ல. இதுல வந்து நிறைய செய்திகள் பொதிந்திருக்கிறது, இலக்கியம் பொதிந்திருக்கிறது, அறிவியல் பொதிந்திருக்கிறது, வரலாறு பொதிந்திருக்கிறது, அரசியல் பொதிந்திருக்கிறது. இதை வந்து நம்ம வந்து எடுத்து செல்ல வேண்டும். அடுத்த தலைமுறை வந்து இதை வந்து எளிமையாக்கி படிக்க வேண்டும். இது போல கதைகள் மூலமா சொல்லும் போதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து எளிமையாக புரியும். குழந்தைகளுக்கும் புரியவன்னா இதில் எழுதியிருக்கிறாரு. நிறைய கருத்துக்கள் இருக்காது. நம்ம CR ஐயா வந்து சொன்ன மாதிரி வந்து குறிப்பிட்டபடி இதை வந்து நம்ம பகுத்து பார்த்தாதான் வந்து இதை நம்ம வந்து விரிவான தளத்திற்கு வந்து கொண்டு போக முடியும். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐயா ராஜேந்திரன், ஐயா கதிரவன் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், பொன்னியின் செல்வா ஐயா உட்பட, சக்கரபாணி ஐயா உட்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இதுகாரம் இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரை ஸ்டாலின், மிக அருமையாக இருந்தது. கலைஞர் அவர்களுடைய உரையை ஸ்டாலின் பேசுவது, அதுவும் சிறப்பாக பேசுவது என்பதில் ஆச்சரியம் இருப்பதற்கு நியாயமில்லை. பல்வேறு கோணங்களிலே பார்த்தீர்கள். குறிப்பாக அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய உத்திகள், சரித்திர நிகழ்வுகள், அவர் தொட்டிருக்கக்கூடிய இலக்கியங்கள், உவமைகள் என பல்வேறு பார்வை அந்த நோக்கில் இதனை மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். சரளமாக இருந்தது உரை. உங்களது உள்ளம் கவர் கல்வனவர். ஆகவே அதை பற்றி நீங்கள் இவ்வளவு சிறப்பாக பேசியதில் வியப்பில்லை. இப்பொழுது நண்பர்கள் இது குறித்த கருத்துக்கள், உரை குறித்த கருத்துக்கள் அல்லது குரலோவியம் குறித்த கருத்துக்களை அவையோருடன் பகிர்ந்து கொள்ளலாம். டெல்லியிலிருந்து வந்திருக்காங்க ஐயா ஞானசேகரன் ஐயா வந்திருக்கீங்க. ஐயா வாங்க ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் இப்ப டெல்லியில இல்லைங்க, இப்ப அமெரிக்கா வந்திருக்கிறேன். காலை 10 மணி இங்க. சரிங்க ஐயா, ரொம்ப இது தவறாம வரணும். நண்பர் அமைச்சிருந்தாரு, திரு CR அமைச்சிருந்தாரு. சரி, இது கலந்துக்கணும் அப்படின்றதுதான். ரொம்ப 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 மிகவும் அழகாக திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் இவர் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த தளத்துக்கு வரும்போது பாக்குறேன். ஒரு நாள் மருத்துவர் பேசுறாரு குரலை பத்தி, ஒரு நாள் கணக்காளர் பேசுறாரு, இன்னைக்கு ஒரு வேதியியல் பொறியாளர் பேசுறாரு. எவ்வளவு ஒரு அழகான ஒரு தளம் இதுன்றது ரொம்ப ரொம்ப பாக்குறதுக்கு நிகழ்ச்சியா இருக்கு. அதிலும் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முதல்ல தமிழ் ஈடுபாடு, அதுல குரல் ஈடுபாடு, கலைஞருடைய உயிரோவியங்களை பார்த்து படிச்சு அதை ஒப்பீடு செய்து எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு கலைஞர் ஒரு பன்முக திறமையாளர், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு ஆட்சியாளர், சமூக போராளி, கவிஞர், நாடக ஆசிரியர், திரைப்பட வசனகர்த்தா,
திரைப்பட தயாரிப்பாளர், இப்படி பல பன்முகம் அவருக்கு. அதுல இந்த குரலோவியத்தை எடுத்து அவர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதுல சில வரையறைகளுக்குள்ள பண்ணியிருக்கிறார். இப்ப நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி குரலோவியம் அல்லாத பல இடங்கள்ல திருக்குறளை பத்தி ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அதே மாதிரி கொண்டு வந்து சேர்க்க முடியாதுன்னா பெருசா போயிடுன்றதுனால அவர் சுருக்கமா சொல்லியிருக்கிறாருன்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா இந்த தொழுத கையுள்ளும் படையொடுக்கும் பொன்னார் அழுத கண்ணீரும் அணைந்து என்ற அந்த திருக்குறள் ஆரம்பிச்சு, காந்தியாரில் ஆரம்பிச்சு, நெருநல் உணர்வன் இன்றில்லை என்னும் பெருமை உடத்து உலகு அப்படின்ற குரல் வரைக்கும் ஒவ்வொரு குரலா அடுக்கி அது எப்படி சொல்லியிருக்கிறாரு கலைஞர்ன்றது ரொம்ப அழகா கொண்டு சேர்த்திருக்கிறாரு. இது ஒரு கலைஞர்ன்றது ஒரு அரசியல்வாதி என்று பார்க்கறத விட ஒரு தமிழ் அறிஞர், முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு தான் சொல்லணும். கல்கத்தா தமிழ் சங்கம் அவர் தமிழ் தலைமகன் என்ற பட்டம் கூட வழங்கி சிறப்பித்தார்கள் அவருக்கு. அப்படி ஒரு பெருமகனார். சில ஒரு சின்ன பட்டத்துக்குள்ள நம்ம சில பேரை அடைக்க முடியாது. அவர்களுக்கு தனிப்பட்ட அரசியல் இருக்கலாம். அரசியல் சில பேருக்கு ஒத்து போகலாம், சில பேருக்கு ஒத்து போகாம இருக்கலாம். ஆனால் அவர்களால் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு பெருமளவு பயன்பட்டது என்று பார்க்கறது தான் பெரிய ஒரு நிலைப்பாடாக, நேர்மையாக இருக்கும். நேர்மையாளர்களாக இருந்தால் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையில கலைஞருடைய பங்கு பெரும் பங்கு. அதை நீங்க எடுத்து சொன்ன விதம் ஒரு பொறியாளரா, அது ஒரு வேதியியல் பொறியாளரா, ஒரு நிர்வாகத்துல வைஸ் பிரசிடண்டா இருக்கீங்க. பார்த்தேன், உடனுக்குடன் பார்த்தேன். இப்பதான் நான் முதல்ல ஆரம்பம் போது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் போது நான் இல்லை, கொஞ்சம் லேட்டா வந்தேன். நான் உடனடியாக பார்த்தேன். உங்க பணிகளிலே இருந்துகிட்டு தமிழ் பணியும் பண்றீங்க, அது இலக்கிய பணியும் பண்றீங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வல்லூர் உயிரானதோட சந்தோஷப்பட்டிருப்பாரு, கலைஞரும் சந்தோஷப்பட்டு. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பானது. நண்பர் திரு சிஆர் அவர் எல்லாரும் உள்ள கொண்டு சேர்க்கிறார். அவருக்கு பெரிய நன்றி, பாராட்டுதல். நன்றி நண்பர். நன்றி திரு ஸ்டாலின். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி ஐயா. டாக்டர் கோவிந்தராஜ் ஐயா, நீங்க எதுவும் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? வணக்கம். வணக்கம் ஐயா. குரல் கேட்கிறதா? கேட்கிறது. நன்றி நன்றி. உண்மையிலேயே நான் இங்கே கனடாவிற்கு 2 வாரங்கள் ஆகிவிட்டன. சென்ற கூட்டத்திலே கூட கொஞ்ச நேரம் தான் கேட்க முடிந்தது. இன்றைக்கு முழு உரையும் ஒரே மூச்சில் கேட்டு முடித்தேன். உண்மையிலேயே ஸ்டாலின் ராமகிருஷ்ணனுடைய உரை மிக சிறந்த உரை. இப்ப எனக்கே அடாடா குலோவியத்தை படிக்காமல் விட்டு விட்டோமே என்ற எண்ணம் இப்போது ஒரு ஏக்க பெருமூச்சாக இருக்கிறது. நல்லவேளை கனடாவில் இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு வழிவகை செய்து விட்டார் சேகர் அவர்கள். ஒரு இணைப்பை கொடுத்திருக்கிறார். நான் குறிப்பிட வேண்டிய கருத்து என்ன சொன்னால், பல பேர்களை நாம் அரசியல் வட்டத்திலே அடக்கி அவர்களுடைய பங்களிப்பை அங்கீகாரம் செய்யாமலே விட்டு விடுகிறோம் என்பதுதான் தமிழர்களுடைய மிகப்பெரிய குறைபாடு. நம்ம போட்டு குழப்பிக் கொள்கிறோம். இவர் நம்மவர் அல்ல, இவர் எதிரணியினர், அவர் இவர் என்று சொல்லி. அது மிகப்பெரிய தவறு. அவர் தமிழுக்கு என்ன பங்களிப்பை செய்திருக்கிறார், அவர் எந்த அணியிலே இருந்து போகட்டும், அந்த கோணத்திலே பார்க்கும்போது இமயம் என்று எழுந்து நிற்கிறார் கலைஞர் அவர்கள். எந்த சந்தேகமும் இல்லை. அண்மையிலே நான் தொல்காப்பிய படித்து வியந்து போனேன். ஒரு பேராசிரியர் செய்ய முடியாத பணியை, ஒரு பல்கலைக்கழகம் செய்ய முடியாத பணியை, ஒரு இலக்கண வித்தகர் செய்ய முடியாத பணியை அவர் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த நூலிலே. ஆனாலும் ஒரு வருத்தம், கலைஞருடைய படைப்புகளை வெளியிட்டவர்கள் ஒழுங்காக வெளியிடவில்லை. தயவு செய்து இந்த அவையிலே நான் பதிவிட விரும்புகிறேன். 1008 பிழைகளோடு, தப்போடு, தவறோடு அவர்கள் வெளியிடுகிறார்கள். இதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும். சிந்தாமல் சிதறாமல் அவர் சொன்னது நமக்கு கிடைக்க வேண்டாமா? சில இடத்துல கருத்து சிதைவு இருக்கிறது. அச்சிட்டதே மீண்டும் அச்சிட்டு இருக்கிறார்கள். கொடுமையாக பார்த்தேன். கொள்ளோவை எப்படி இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஸ்டாலின் அவர்களுடைய உரையை எடுத்து அதை படிக்க வேண்டும் என்று ஆர்வம் வந்து விட்டது. சிறப்பான உரை, அவருக்கு பாராட்டுகள். நன்றி. வணக்கம். வணக்கம். எனக்கு 2-3 வாரங்களா வர முடியல. ஏன்னா இப்ப கூட நான் பயணத்தில் இருக்கிறேன். இருட்டடிப்பு இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி இந்த உரையை கேட்பதற்கு. நான் இந்த நூல் படித்தது இல்லை. அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிச்சயமா கேள்விப்பட்டது உண்டு. இதை பற்றி ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த நூலை படிச்சது இல்லை. ஒரு 3 விஷயங்களை சொல்லிடுறேன். ஒண்ணு
ஐயா குறிப்பிட்டாரான்னு தெரியல எனக்கு. குரலோவியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர். கே செல்லப்பன் என்பவர் சாகித்ய அகாடமி வின்னர் டிரான்ஸ்லேட்டர் 2020 2021 வந்திருக்கு நினைக்கிறேன். குரலோவியம் ஆங்கிலத்தில். இது ஒண்ணு. இன்னொன்னு, குரலோவியம் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதா என்பது தெரியவில்லை. ஆனால் மலையாளத்திலும் தெலுங்கிலும் கலைஞரின் திருக்குறள் உரையை மொழிபெயர்த்துள்ளனர். நாங்க சமீபத்துல வெளிவந்த திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ்ல இது தெலுங்குவையும் மலையாளத்தையும் சேர்த்திருக்கோம் கலைஞரின் உரை. இது 2வது செய்தி. 3வது, நான் சென்னையில டெல்லிக்கு மாற்றம் செய்து போன பிறகு சென்னையில் ஒரு நடைபாதையில் கலைஞரின் உரையை வாங்கினேன். அட்டைப்படமும் பின்பக்க படமும் கிழிஞ்சு போயிடுச்சு. என்ன ஞாபகத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த நூலை. வாங்கிட்டு நானாகவே ஒரு கலைஞரின் படத்தை பின்பக்கம் போட்டு, நான் பொதுவாகவே ஒரு மொட்டையா நூல் வாங்கினா அதுக்கு நானாவே தனியா கலர் பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு அட்டை போட்டு நல்லா பைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவருடைய உரை என்னன்னா சுருக்கமா இருக்கும். கலைஞரின் சுருக்கமா நச்சுன்னு சொல்றத சொல்லிட்டு போயிடுவார். நான் இப்போ ப்ரோ டிராவிடியன் கமெண்ட்ரிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. குழந்தை, புலவர் குழந்தை, நெடுஞ்செழியன், இது மாதிரி பலர் உரையை எழுதியிருக்காங்க. அதுல எல்லாவற்றையும் உங்களுக்கு பேராசிரியர் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஒத்துக்கொள்ளக்கூடிய உரை கலைஞர் உரை. அதுல எக்ஸ்ட்ரீம் லெப்ட்ல ஒரு நடுவுல வர்றது கலைஞர் உரை. நச்சுன்னு இருக்கும். இது சில சமயங்கள்ல அப்படியே உண்மையாவே சொல்லிடுறாரு. ரொம்ப வலிச்சிய பொருள் காணப்படி கிடையாது கலைஞர். இந்த ஒரு 3 செய்திகள் மட்டும் தான் நான் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி. அருமையான உரை. நான் நூலை படிக்காதவர்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஐ ஓபனர். இதுல ஒரு பாதி பேருக்காவது இதை கேட்ட உடனே படிக்கணும்னு தோணும். குறிப்பா செய்யுள் இந்த மாதிரி கவிஞர்களுக்கு அதை படிக்க தோன்றும். ரொம்ப நன்றி. ஞானசுந்தரம் ஐயா யார் சொன்னாங்கன்னு தெரியல. அரசியல்ங்கும் போது நம்ம ஒரு சாயம் பூசி எதிர்கட்சிக்காரங்க கிடையாது. அவர் அரசியல்வாதி. அந்த வாழ்க்கையில் அவருடைய தமிழ் தொண்டு ஆங்கிலம் தெரியாவிட்டாலும் நமக்கு தெரியும் அவர் எப்படி ஒருவர் ஆங்கிலம் நல்லா பேசுறாரா இல்லையாங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி அதை மட்டும் தனியா பிரிச்சிடணும். நல்லவனோ கெட்டவனோ நமக்கு தெரியும் நல்லது இல்லை கெட்டது அப்படின்னு சொல்லி. அதனால தமிழ் தொண்டு ரொம்ப அருமையான தொண்டு செஞ்சிருக்காரு கலைஞர். அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னொருத்தர் அந்த மாதிரி தொண்டு செய்யும் ஒரு எண்ணம் உள்ள ஒரு அரசியல்வாதி வருவது ரொம்ப கடினம். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும். ஆனால் கலைஞரை பேச்சு அந்த ஒரு இதுல பற்றுனால கலைஞரின் பேச்சை எல்லாம் கேட்பது கிடையாது. ஆனால் அவருடைய தமிழ் தொண்டை நினைவு கூற வேண்டும். அவருடைய உரை ரொம்ப சுருக்கமான ஒரு மாடர்னா ஒரு மனக்குடர் உரை மாதிரி 2 வரியில முடிச்சிருவாரு. அருமையான உரை. பேரறிஞர் அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான உரை ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி டாக்டர் அஷ்ரப். மிக அருமையான தகவல்களை தந்தீர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய பாராட்டுக்களை தந்தீர்கள். மேலும் 3 அருமையான தகவல்களை தந்தீர்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ற நூலை பற்றியும் செல்லப்பா என்பவர் பற்றி குறிப்பிட்டீர்கள். பார்க்கலாம், கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக வேற எவரேனும் பேச வருகிறீர்களா? அதற்கு அவர் தந்திருக்கும் தலைப்பு நல்ல அருமையான தலைப்பு. குரல் போர்ட்ரைட்ஸ். குரல் போர்ட்ரைட்ஸ். அருமையான தலைப்பு. அது எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க என்பதை பார்க்கறதுக்கு நல்ல ரொம்ப. இப்போ ஐயா இவருடைய நூல் அந்த வள்ளுவம் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அதை எனக்கு அனுப்பி வச்சாங்க. படிச்சு பார்த்தேன். அது ஒரிஜினலுக்கு ஜஸ்டிஸ் இல்ல. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க, சரியில்லை. கருத்து வந்திருக்கு வெளியே. அதுல ஒன்றும் சந்தேகமும் கிடையாது. இந்த செல்லப்பன் இவர் சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேட்டர். அநேகமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் கேள்விப்படுறேன் ஒன்று இருக்குன்னு சொல்லி. நிச்சயமா அதையாவது வாங்கி படிக்கணும். ரொம்ப நன்றி. நல்ல தகவல், பயனுள்ள தகவல், மிக அருமையான தகவல். நன்றி டாக்டர். அடுத்ததாக இல்ல செல்வராஜ் சக்கரபாணி அவங்க ஏதாவது கருத்து சொல்றாங்களா ஏன்னா உரையை பத்தி? ஆமா நிறைய உரையில சொல்லிடுறீங்க. அங்க சொல்லிடுறீங்களா?
சக்கரபாணி நீங்க? ஐயா, நானே இது வரைக்கும் இந்த உரையை படிச்சதில்ல. ஆனா இப்ப ஸ்டாலின் ஐயா பேசணும்னு நிச்சயமா இதை படிக்கணும்னு எனக்கும் தோணுது. அந்த நடைய படிக்கிறதுனால என்னோட தமிழையும் கொஞ்சம் மேம்படுத்திக்க முடியும்ன்றது தோணுது. கலைஞரை பத்தி கம்பபாரதி ஐயா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. அவரோட அஞ்சலி கூட்டம்னு நினைக்கிறேன், இரங்கல் கூட்டத்துல ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை உருவாக்கிடலாம், ஒரு அரசியல் தலைவர் உருவாக்கிடலாம், ஒரு எழுத்தாளர் தனியா வந்துடலாம், ஒரு பேச்சாளர் தனியா வந்துட முடியும். ஆனா இது அத்தனையும் சேர்ந்த ஒரு பன்முக திறமையுள்ள ஒரு ஆள்னா வேற கலைஞரை தவிர இதுக்கப்புறம் யாராலையும் வர முடியாது அப்படின்றத ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. அது முற்றிலும் உண்மை. நிச்சயமா அந்த பெருமை வேற யாருக்குமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்ல நன்றிங்க. நன்றி நன்றி சக்கரபாணி ஐயா. இது ஒரு என்ன சொல்றது, ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் உண்மையிலேயே வந்து அது உணர்வு பூர்வமா, ஏன்னா அந்த உணர்வும் கலக்கும் போது இந்த வார்த்தைகளுக்கு இடமில்லாமாங்க. அந்த அந்த கலைஞர் சொன்ன அந்த உணர்வை வந்து அப்படியே உள்வாங்கி அது எவ்வளவு வெளிப்படுத்த முடியுமோ இந்த குறிப்பிட்ட நேரத்துல அதை பண்ணிருக்காங்க. மற்றபடி கருத்துரை சொன்ன 3 பேருமே மிகச்சிறந்த கருத்தை பதிவிட்டாங்க. அந்த 4 பேரும் சக்கரபாணியும் சேர்த்து. இந்த நூல் வந்து நான் வந்து இப்ப அண்மையில தான் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா சமயத்துல பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா இந்த திமுக இளைஞர் இலக்கிய கூட்டம் நடக்குது, திமுக இலக்கிய அணி வந்து கலைஞர் நூற்றாண்டு கொண்டாடுறதுனால கூட்டம் நடக்குது, நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உங்க பேரும் கொடுத்துருக்கேன், நீங்க பேசுங்க, குரலோவியத்தை பத்தி பேசுங்க அப்படின்னாரு. நான் அது வரைக்கும் குரலோவியம்னா என்ன நினைச்சிருந்தேன், காமத்தப்பால மட்டும் கலைஞர் வந்து கொஞ்சம் எழுதியிருக்காரு அப்படிதான் இருந்தது. அது உண்மையிலேயே வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம் தான். அது இந்த நூலை படிக்காம இருக்கிறது உண்மையில வெட்கப்பட வேண்டிய விஷயம். அஷரப் சொன்ன மாதிரி அந்த அவருடைய உரை வந்து நேரடியா பாயிண்ட்ல இருக்கும், பதவுரையா இருக்காது, ஆனா நேரடியா பாயிண்ட்ல இருக்காது. அது மிக சுருக்கமா நல்ல சொற்கள்ல தெளிவான சொற்கள்ல வந்து கொடுத்திருப்பாரு. இது யாருக்கு வாய்க்கும்னா கலைஞர் மாதிரி ஒரு தமிழ்ல வந்து இயல்பாகவே ஆழங்கால் பட்டவர். எனக்கு கலைஞர் நடைன்னு நம்ம காப்பி அடிக்கலாம், அதெல்லாம் முடியாது. கலைஞர் போய் பேச முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி இவரு பூவை தயாபுரன் ஐயா கூட பேசுவார், கலைஞர் பேசினா கலைஞர் மாதிரி மாறிடுவார். அது 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 முடியாது, ஏன்னா அது அவர் தான், அது அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் சொல்றது இல்லை. அப்பதான் வந்து முதல் முறையா பேராசிரியர் மோகனராசு ஐயாட்ட போய், ஐயா இந்த நூல் இருந்தா கொஞ்சம் கொடுங்க, நான் வாங்கி படிச்சுட்டு நான் தரேன்னு சொல்லி அந்த நூல் இன்னும் நான் வச்சிருக்கேன், நான் கையில கொண்டு அவர்கிட்ட கொடுக்கணும். இது வந்து 2000ஆம் ஆண்டு கலைஞர் வந்து அங்க திருவள்ளுவர் சிலையை திறக்கும் போது இங்க சத்யபிரபா தங்கமணி இருக்காங்க, அவங்க தங்கச்சி இருக்காங்க, இவங்க எல்லாம் 21 பேர் 22 பேர் அந்த மேடையில் ஏற்றி அவர்களுக்கு தன்னுடைய கையால கையெழுத்து போட்டு இந்த குழந்தைங்களுக்கு அப்ப அந்த மேடையில வந்து கலைஞர் கொடுத்த நூல். இதுக்கு முன்னாலேயே அவர் எப்ப 1956 முதல் முறையா வந்தது, அதெல்லாம் அவர் வந்து ஸ்டாலின் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அப்பதான் பார்த்தேன். அப்ப இது அந்த நான் இது வரைக்கும் ஒரு கட்சி கூட்டத்துல போய் பேசுனதே இல்லை. இது கட்சி கூட்டம் இல்லை, இது இலக்கிய அணி கூட்டம், நீங்க வாங்க அப்படின்னாரு ஐயா. அப்பதான் முழுமையா இந்த நூலை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கேயும் இங்கேயும் பல குரலை வந்து படிச்சுட்டு ஒரு 20 நிமிடம் போய் அங்க நான் போய் உரையாற்றினார். அப்போ எனக்கு வந்து இது என்னன்னா, எல்லாத்துக்கும் அப்ப வச்ச வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு இப்ப அரசு வந்து மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபாய் தராங்க, ஒரு 3 மாதம் கொஞ்சம் ஓரளவு பணத்தை வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தி அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. கலைஞருக்கு நாம செய்யக்கூடிய ஒரு மரியாதை, இந்த நூற்றாண்டுல அவருடைய நினைவை போற்ற வேண்டும் என்றால் நம்ம மனிதர்களை வழிபடுவதோடு விட்டுடுறோம். ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோ, அதாவது அவங்க சொன்ன சொற்களையோ நம்ம மறந்துடுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தமிழறிவை ஊட்டணும், குரல் அறிவை ஊட்டணும்னா தயவு செஞ்சு நீங்க குரலோவியத்தை வந்து 1500 ரூபாய் இன்னைக்கு நூல், இந்த இன்னைக்கு வந்து விலை வந்து அதுல போட்டக்கூடிய 648 பக்கங்கள், ஒவ்வொரு ஒன்னொன்னுக்கும் ஒரு குரலோவியம், ஒரு ஓவியம் இருக்குது, கோட்டோவியம் இருக்குது. இந்த கோட்டோவியத்தோட இது சேர்ந்து 648 பக்கங்கள் A4 சைஸ்ல 1500 ரூபாய். இதை வந்து ஒரு முதலீடா பாருங்க. பிள்ளைகளுக்கு வந்து அறநெறி வழி வாழ்வாங்க. ஏன்னா குரலை வந்து அவ்வளவு அழகா இருக்காரு ஸ்டாலின். அதுல சுட்டி அவர் பார்த்த பார்வையை அறம்பொருள் இன்பம் தான் நம்ம வழக்கமா பார்ப்போம். அவர் சொன்னார் அரசியல், சமுதாயம், இலக்கியம், நடை, கருத்தாழம், வள்ளுவரை பேசுறது, இப்படி ஒரு பகுப்பை வந்து ஒரு அருமையான பகுப்பை வந்து இதை ஸ்டாலின் வந்து ஒரு நூலை எப்படியெல்லாம் பார்க்கலாங்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு அவரு அப்படி உரை அமைந்தது. உண்மையில அவருக்கு வாழ்த்துக்கள்ங்கிறது.
அப்ப இந்த நூலை நம்ம அணுகி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, மொத்தம் 300 குறள் ஓவியங்கள் இந்த நூல்ல இருக்கு. அதுல 354 திருக்குறளை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். ஒரே குறள் ஓவியத்துல 2 குறட்பாக்கள் 3 குறட்பாக்கள் கூட இருக்குது. அது அறத்துப்பால்ல 76, பொருட்பால்ல 137, காமத்துப்பால்ல வந்து 141, மொத்தம் 354 குறட்பாக்களுக்கு வந்து அவர் இது ஓவியமா தன்னுடைய எழுத்துல வந்து தீட்டிருக்கார். இது ஒரு செய்தி. ரெண்டாவது வந்து அஷரப் சொன்னாரு, அது ஆங்கிலத்துல வந்திருக்குன்னு. இது ஹிந்தியில வந்திருக்குது. அந்த மொழிபெயர்த்தவர் வந்து கியாபே விஸ்வநாதனுடைய மருமகன் திரு கண்ணன், இப்ப அண்மையில தான் மறைஞ்சார். அவர் வந்து ஹிந்தியில வந்து அது மொழிபெயர்த்திருக்காரு குறளை வைத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. அது ஒரு செய்தி. அது அடுத்தது கலைஞர் உரையை பத்தி சொல்லும் போது, இமயவரமன் தினைக்கு ஒரு குறளை வந்து போட்டுட்டு இருப்பாரு. அதுல கலைஞர் உரையை கண்டிப்பா சேர்ப்பாரு. அதுல உள்ள தெளிவு வந்து உண்மையிலேயே குறள்ல என்ன சொல்ல வர கருத்து, ஏன்னா தன்னுடைய கருத்தை அங்க சேர்க்க மாட்டார். அவரு கடவுள் வாழ்த்து கூட அவர் வள்ளுவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆதிபகவன் என்று சொல்ல வந்து ஆதிபகவனே பயன்படுத்துறாரு. அதை விளக்க முற்படல. கலைஞர் விளக்கிட்டு அதை போய் அதுக்கு சிக்கலுக்கு மாட்டோம். அவரே சொல்லிருக்காரு ஆதிபவன், நாமளும் ஆதிபவன் சொல்லிட்டு அவர் ஆதிபவன்கிற சொல்லிய வந்து கலைஞர் பயன்படுத்திருக்காரு. அதனால காய்தல் ஓத்தல் இல்லாம தன்னுடைய கருத்துக்களை புறம் தள்ளி இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு வராரு. அதை வந்து இமயவரமன் ரொம்ப டியூட்டிஃபுல்லா பண்றாரு. இன்னைக்கு கூட இன்னைக்கு அதை பதிவு பண்ணாம விட்டாரு. நண்பர் ரேணுகன் வந்து அதை பார்த்துட்டு, இன்னைக்கு கலைஞர் உரை மிஸ்ஸிங், நான் வந்து இமயவரமனுக்கு சொல்லிட்டேன் பண்ணாரு. அந்த அளவுக்கு வந்து அது எல்லாத்துக்கும் தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு உரைங்க அது. அது வந்து கலைஞர் உரையை பத்தி அஷர் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த 2 செய்தி அவங்களுக்காக. மற்றபடி வந்து இது பாத்தீங்கன்னா, இந்த உரையை பத்தி, இந்த குறளோவியத்தை பத்தி அந்த ஒரு சில செய்திகள் ஸ்டாலின் சொல்லாமல் விட்ட செய்திகள் ஒரு 2-3 நிமிடம் எடுத்து சொல்லிடுறேன். இந்த நூலை கலைஞர் யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காருன்னா, அங்கதான் கலைஞர் மறுபடியும் உயர்ந்து நிற்கிறார். இன உணர்வுடன் இலக்கிய பணியாற்றும் தன்மான தமிழறிஞர்களுக்கு இந்நூலை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். தன்மானம் இல்லாத மனிதன் எவனா இருக்க முடியுமா? தன்மான தமிழறிஞர்களுக்கு அது இன உணர்வோட ஆற்றுறவங்களுக்கு இந்த காணிக்கையாக்கி மகிழ்கிறேன் அப்படிங்கிற இந்த உரை. நம்ம வந்து பதவுரை கேட்டிருக்கோம், பொழிப்புரை கேட்டிருக்கோம், இறைச்சி பொருளரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா வசுப மாணிக்கனார் என்ன சொல்றாரு, இந்த உரைதான் திருக்குறள் உரை வரலாற்றில் எழுந்த முதல் சூழ்நிலை உரை. அவர் பொய் சொல்லா மாணிக்கம்னு அவருக்கு பேரு. அவர் கலைஞர் புகழ்ந்து வேற ஏதாவது அந்த பதவிக்கு போகணும், இந்த பதவிக்கு போகணும், அந்த சீட்ல ஓட்டணும், அதெல்லாம் கிடையாது அவருக்கு. அவர் பேரே பொய் சொல்லா மாணிக்கம். அவர் பர்மால இருந்து திரும்பி வந்தது, அது சில சூழ்நிலையில வந்தது, கணக்கு எழுதும்போது பொய் கணக்கு எழுத வந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவரை பற்றி 3 மாதங்கள் நம்ம செஞ்சிருக்க அவருடைய வள்ளுவத்தை. அவர் சொல்றாரு, இது வந்து சூழ்நிலை தனி நெறி நோக்கி. அவர் சொல்றாரு, இது வரைக்கும் திருக்குறள் வரலாற்றுல புனைவுகளை வச்சு, திருக்குறள்ல வந்து எந்த புனைவுகளும் இல்லைன்னு சொல்றோம், தொன்மங்களை பயன்படுத்தி உண்மையை சொல்ல வராரு. அது புனைவுகளே இல்லாத ஒரு காவியம் வந்து திருக்குறள்ல கவர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு நான் சொல்லுவேன். மற்ற கதை, புராண கதையெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும். கண்ணன் வந்து சிரிச்சான், பால் வடியும் முகம் அப்படின்னா டக்குன்னு நம்ம அங்க போறோம், நம்ம அது கதையோட போறோம். அவன் பீம மாதிரி சாப்பிடுறான் அப்படின்னா டக்குன்னு அங்க கதைக்கு போயிடுறான். இதுல அது மாதிரிலாம் எது கதையெல்லாம் அவர் சொல்ல வரல, நேரடியா சொல்றாரு அவரு. அதை வந்து அந்த சூழ்நிலை அவரை வந்து எப்படி முதல் முறையில திருக்குறள் வரலாற்றுல வந்தது கலைஞர் உரைன்னு சொல்லிட்டு வசுவ மாணிக்கனார் பதிவு பண்றாரு. அவருடைய இதுலயே நம்ம பார்க்கணும்னா அது என்ன சொல்றாரு, அதை வந்து வசுவ மாணிக்கத்துல ஒரு லைன் சொல்லிடுறேன். திருக்குறள் ஒரு நூலின் கிளையல்லை, அதுவே முதல். மக்கள் வாழ்வியக்கத்தை அலசி பார்த்து குறளுரு கண்டவர் வள்ளுவர். அவர் கண்ட பல நிகழ்ச்சிகள் குறட்பிழிவாயின. நிகழ்ச்சிகள்ல இருந்து குறட்பிழிவு வருது. கலைஞர் என்ன பண்றாரு, உண்மை படையை அறிந்த நம் கலைஞர் கருணாநிதியார் கற்பனையானாலும் குறட்கேற்ற சூழ்நிலைகளை தொடுத்தும் அடுத்தும் கற்பாரை வழிபடுத்துகின்றார். இத்தனிநெறி நோக்கி குறளோவியத்தை சூழ்நிலை உரை என்று கூறலாம். உரை என்ற மரபு பெயர் சிறப்பாக இருக்குமாயின் சொற்புலம் காட்டுவது எளிது, பின்புலம் காட்டுவது அத்துணை எளிதென்று சில குறட்பாக்களுக்கு 2-3 பக்கங்கள் கூட பின்புலம் போட்டிருக்கும் பெருந்தடத்தை காண்கின்றோம்னு வசுவ மாணிக்கனார் வந்து பாராட்டுறாரு. அண்ணா வந்து அவருடைய நடையை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு. என் தம்பி கருணாநிதியின் தமிழ் ஆளுந்தரன் பாத்திரங்களை படைக்கும் உயர்தனி ஆற்றல் ஊரும் உலகமும் அறிந்தது. அவருக்கு போய் நான் என்ன புதுசா சொல்றேன், ஊரும் உலகமும் அறிந்தது, அறிந்து மகிழ்ந்து பாராட்டியது. அவரது எழுத்து ஓவியத்தில் போற்றத்தகும் முறையில் நற்பணியை செய்தவர் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா
சிலப்பதிகார நாடக நூலுக்கு எழுதிய அணிந்துரையில வந்து 9/1/1968 சொல்லிருக்காரு. அடுத்தது டாக்டர் மு வரதராசனார். அவரு வந்து உண்மையிலேயே வந்து மு வரதராசனார் வந்து திருக்குறளும் மு வரதராசனார் பேரும் பிரிக்க முடியாது. எப்படி பரிமேலகரும் திருக்குறளையும் பிரிக்க முடியாதோ அது மாதிரி மூவாவையும் திருக்குறளையும் பிரிக்க முடியாது. நான் பல கோடிகளுக்கு மேல விட்டு அவருடைய நூல் மூவாவுடைய உரை அவர் சொல்றாரு, தமிழகத்தின் பெருமையை சங்க காலம் போல மீண்டும் உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்ற கனவை விடாமுயற்சியை மேற்கொண்ட சிறந்த அறிஞர் கலைஞர் சொல்லிட்டு, தமிழ் அரசர்களான நலங்கிள்ளி நெடுங்கிள்ளிக்கு பின் உழவனாகவும் அரசனாகவும் வாழ்பவர் கலைஞர் ஒருவர் தான். தமிழறிஞர்களை உழவர்களை வாழ்விக்கும் புரவலனாக இருந்து பாதுகாத்து வருபவர் கலைஞர் அப்படின்னு டாக்டர் மூவா சொல்றார். இவங்களுக்கு எல்லாம் சொன்னதுக்கு மேல அந்த நூலை போய் உள்ள போய் நம்மளாம் பேசுறதுக்கு உண்மை இல்லை. நூலை வாங்கி ஒவ்வொருவரும் காய்தல் விவத்தல் இல்லாம இந்த கட்சி இந்த பேதம்லாம் பாராட்டாம மனிதராக அந்த நூலாக பார்த்து தமிழ் உலகம் இதை எடுத்து பயன்பெற்றால் அது நம் கலைஞருக்கு செய்யும் சிறப்பாக இருக்கும், வள்ளுவருக்கு செய்யும் சிறப்பாக இருக்கும், நமக்கு நாமே செய்து கொள்ளும் சிறப்பாகவும் அமையும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில சிறக்க போறது உண்மை, வாழ்வில் உயரப்போவது உண்மை, நம் பிள்ளைகள் மொழியிலும் ஆளும் திறனிலும் மேம்படுவது உண்மை. அதனால வந்து இந்த நூலை நாம் ஒவ்வொருவரும் வாங்கி படிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த நூலை வந்து அறம்பொருள் இன்பம் சொல்லிட்டு 3 தலைப்பா அதை நம்ம பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்கு. அது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம செய்வோம். ஸ்டாலினுக்கு மீண்டும் நன்றி, எனக்கு நேரம் கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். நன்றி ஐயா, மிகச் சிறப்பு ஐயா. புறந்தார்கள் நீர்மல்க சாகிர்பின் அந்த பொருள் எந்த அடிப்படையில கலைஞர் எழுதினாருங்கிறதையும் நீங்க பதிவு பண்ணணும் ஐயா. இந்த நூல் எழுந்ததே வந்து கலைஞரே சொல்றாரு. அவரு இந்த குறளோவியம் எழுந்த சூழ்நிலையை வந்து சொல்றாரு அவரு. அதான் முதல்ல குறளோவியத்துல 300 குறள்கள் இருந்தாலும் அவர் சொல்றாரு, முதல் முயற்சியை, இது கலைஞரே எழுதுந்து, முதல் முயற்சியை 1956ஆம் ஆண்டு தொடங்கினேன். முரசொலி வார இதழில் குறளோவியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து எழுதிட துணிந்தேன். அதற்கென முதலில் நான் தேர்ந்தெடுத்து சொல்லோவியம் தீட்டிய குறள் புறந்தார்கண் நீர்மல்கச் சாகின் பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து. அதாவது பொருள் என்னன்னா, அவரு எழுதுறாரு, இது குறளோவியத்துல 190வது பக்கத்துல இருக்குது. அவர் சொல்றாரு, தன்னை காத்த தலைவன் தமக்காக கண்ணீர் சிந்தும் அளவுக்கு ஏற்படுகின்ற களச்சாவினை வீரர்கள் யாசித்தாவது பெற வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். கலைஞர் உரையிலே சொல்றார். அப்புறம் சொல்றாரு, களம்பட்டு தியாகியாக நான் மாண்டு கிடக்க என் உடல் மீது என் தலைவர் அண்ணா அவர்கள் கண்ணீர் சிந்தும் பேறு பெற வேண்டும். என் அவாமிகுதியால் எழுதப்பட்ட முதல் குறளோவியம் இது. ஆனால் நான் நினைத்ததற்கு மாறாக நடந்து விட்டதே, என் அன்பு தலைவர் எனக்கு முன் மறைந்து விட்டாரே அப்படின்னு சொல்றார். கலைஞரை வந்து அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் ஒரு சில சிறு வேறுபாடுகளை யாரோ மூட்டுறதாகவும் அந்த படிச்சோம்னா அது அப்படியே தெரியாதுல. அந்த நான் என்னுடைய அண்ணாவுக்கான என்னுடைய அர்ப்பணிப்பை என்னுடைய தலைவனா ஏற்றுக்கொண்டதை யாரும் சந்தேகிக்க கூடாது. நான் வந்து உயிரிழத்துக்கும் துணையா இருக்கேன். எனக்கு ஒரு சாவுன்னு வந்தா இதை முதல்ல இதான் எழுதுறாரு 1956. அப்பெல்லாம் பதவியில கிடையாது, எது கிடையாது, கட்சியில் தான் இருக்காங்க. கட்சிக்குள்ள சிறு சிறு போதல்கள், சில வேறுபாடுகள் மனிதர்கள் இருக்கும்போது இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலையில கலைஞர் முதல்ல குறளோவியம் தீட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த குறளை எழுதி அண்ணாவுடைய மடியில தான் கிடப்பதாகவும், தான் உயிரிழந்து கிடப்பதாகவும், அண்ணாவுக்கு கொண்ட கொள்கைக்காக அண்ணாவுடைய மடியில வந்து உயிர் துறந்ததாகவும் அதை எழுதி அந்த குறளை வந்து நிறைவு பண்றார். மிக அருமையான குறள் அது. இந்த குறளோவியத்துக்கு விதை அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. அதனால அண்ணாவும் இந்த நூலோடு தொடர்புடையவர். கலைஞர் வந்து அவருக்காக இந்த குறளை வந்து அர்ப்பணிச்சிருக்கார். நன்றி, அதை நினைவுபடுத்துறதுக்கு நன்றி கதிரவன். நன்றி, மிக்க நன்றி, மிகச் சிறப்பான நிறைவுரையா, மிக்க நன்றி. குறிப்பாக இந்த புறந்தார்கண் குறளை எடுத்து சொன்னதுக்காக நான் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வேற யாரேனும் கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? வாங்க ஐயா. செல்வராஜ் ஐயா நன்றி உரையும் அவருடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு நன்றி உரை. நவில்தரும் நூல் நயம் அமைப்பின் 70வது நிகழ்வு இது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கலைஞர் குறளோவியம் பற்றி திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் அருமையான சிறப்புரையாற்றினார்கள். கலைஞர் மேல் இருந்த ஒரு பார்வையை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். உண்மையிலே
நாமளும் வேறு விதமாக சிந்தித்துக் கொள்கிறோம். அவருடைய தமிழ் நடையை பலவாக சொல்லி பல கருத்துக்களை இந்த சிறப்புரையிலே அவர்கள் மிக எளிமையாக மிக ஆழமாக சொன்னார்கள். இந்த டயத்துக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே அவர் சொல்லியது மிகவும் அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு உரையாக இருந்தது. காந்தியை பற்றியும் அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் அவர் சொல்லிய குரல்களை சொல்லி, அடுத்து இலக்கியம் அதியமான் பற்றியும் உரைநடையை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது. அருமையான உரை மிஸ்டர் ராமகிருஷ்ண ஐயா அவர்களே, உங்களது உரையை கேட்டு நாங்கள் மிகவும் பயனடைந்தோம். எங்களது மீண்டும் கலைஞருடைய பொருளோகத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை நீங்கள் தூண்டினீர்கள். உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நயவுரையை பற்றி திரு ஞானசேகரன் அவர்கள் கலைஞரின் பன்முகத்தன்மையை பற்றி மிக அழகாக விளக்கினார்கள். திரு கோவிந்தராஜன் அவர்கள் கலைஞருடைய உரையை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் அழகாக சொன்னார்கள். திரு அஷ்ரப் ஐயாவுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. கலைஞருடைய பொருளோவியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது. அடுத்தது பொருளோவியத்தில் கலைஞருடைய உரையை பற்றியும் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கு எங்களது மேலாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சக்கரமணியா அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் அழகாக விளக்கினார்கள். மிக நன்றி அவர்களுக்கு. அடுத்தது கடைசியாக திரு சி.ஆர். அவர்கள் ஐயா சொல்லிய உரை மிகவும் அருமையாக இருந்தது. அவர் வாசுபா மாணிக்கனாரை தொட்டு காட்டினார். கலைஞர் உரையை பற்றி சிறப்பை சொன்னார். மூவா சொல்லிய கலைஞரை பற்றி குரலோவியத்தை பற்றி சொன்ன கருத்துக்களை மிக அழகாக விளக்கினார்கள். அவர்களுக்கு இந்த 3 அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு தளத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு சி.ஆர். ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நயவுரையில் வரவேற்பு நல்கிய திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும், நயவுரை அறிமுகம் செய்த இளங்காலை திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், நயவுரை ஒருங்கிணைப்பாளர் திரு யாம் துஞ்சலமே என்ற நூலை எழுதிய மிக அருமையாக எழுதி அவருடைய நடை, அந்த நூலினுடைய நடை மிக அருமையாக இருந்தது. அந்த உரையை அந்த நூலை எழுதிய திரு கதிராமையா அவர்களுக்கும், அழகாக உறுப்பினை செய்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்வில் வலைத்தமிழ் அமைப்பினருக்கும் வள்ளுவர் குரல் குடும்பத்திற்கும் கற்க கசட அமைப்பிற்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வாழ்க தமிழ் என்று கூறி இன்று உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.